வெல்கம் டு பேண்டர் வித் அப்டர் எபிசோட் நம்பர் 1. இன்னைக்கு எபிசோடில் வந்து பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக வந்து பேச போகிறோம். மை ஃப்ரெண்ட் பாரதி. ஸோ இவரை பற்றி சொல்லணுன்னா மோர் தென் $10 million சேல்ஸ் வந்து நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ்க்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மோர் தென் 10+ இயர்ஸ் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது வந்து ஷார்ட்டாக நான் சொல்கிறேன், பட் அவர் வாயால் அவர் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அவங்களோட ஒரு ஷார்ட் இன்ட்ரோ சொல்லுங்கள். ஹாய் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங். ஸோ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஐ திங்க் 2013-14 அந்த டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஆக்சுவலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படின்னா, நான் வந்து MBA ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். சரி, அப்போது ஃபைனான்ஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, ஸோ மார்க்கெட்டிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்ட்ரான் அந்த டைமில். பட் தென் ஸ்டார்ட் அப் வந்து ஷட் டவுன் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஆப்வியஸாக ஸ்ட்ரகிள் லாட் வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அப்போது அப்போ எனக்கு வந்து அந்த டைமில் தான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகிட்டு இருந்துச்சு. ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் நல்லா பிக்கப் ஆகிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து பிஸ்னஸ் பற்றி கற்றுக்கணும்னு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு முன்னாடி இருந்த அந்த பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு ஒரு பெரிய ரீசனாக எனக்கு வந்து ப்ராப்பராக நாட் ஒன்லி மார்க்கெட்டிங், எனக்கு பிஸ்னஸ் தெரியல, எப்படி ரன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ண நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் கோயம்புத்தூர் பேஸ்ட் ஒரு ஜுவல்லரி பிராண்டில் வந்து ஒரு மேக்கிங் பர்சனலைஸ்ட் ஜுவல்லரி அதில் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி அண்ட் நான் தான் ஒன்லி ஐம் த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாமே நான் தான் பண்ணேன். அவங்க போகும்போது அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போது எனக்கு வந்து அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு தோணுச்சு. அங்கே தான் என்னோடய மார்க்கெட்டிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. நவ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 10 years. ஸோ அக்ராஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணும்போது ஐ ஒர்க் ஃபார் அங்கே வந்து ஒரு 2 years ஒர்க் பண்ணேன். 2 years ஒர்க் பண்ணும்போது அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணோம். எல்லாமே நான் தான் வந்து பண்ண வச்சுக்கோங்களேன். வெப்சைட் கிரியேஷன்லேருந்து கண்டென்ட் கிரியேஷனு, ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறதுலேருந்து ப்ரைஸிங்கு, SEO பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் போடுறது. அப்போல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணலாம் ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அது ப்ளஸ் வந்து இன்ஃப்ளூயன்சர் ரீச் அவுட் பண்ணுறது, கெஸ்ட் பிளாகிங்கு, ஆட்ஸு எல்லாமே வந்து நான் தான் பண்ணேன். இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ வந்து நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம், நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் வந்து பண்ணோம். அப்போ வந்து வி குட் ஏபிள் டு க்ரோ தட் பிஸ்னஸ். ஒரு 0லேருந்து வந்து 2 crore இயர் ரெவன்யூ வந்து செகண்ட் இயரில் வந்து பண்ண முடிஞ்சு. ஸோ தென் அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் வந்து ஜிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் வந்து ஒர்க் பண்ணேன். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு க்ரௌட் ஃபண்டிங் ரிலேட்டட் பிளாட்ஃபார்மு. பட் அவங்க வந்து தேர் ஃபோக்கஸிங் ஆன் சிங்கப்பூர், துபாய், ஆஸ்திரேலியா, இந்தியா, இந்த 4 countries வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. அப்போ வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருந்தேன். அங்கே வந்து என்ன கோலாக இருந்ததுன்னா, ஒரு சைடு வந்து வி வாண்ட் டு டிரைவ் த ஃபண்டிங், ப்ளஸ் வந்து அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, அதுக்கு வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு. செகண்ட் இன்னொரு சைடு என்ன இருந்துச்சுன்னா, பீப்புள் வந்து கொண்டு வரணும், அந்த ப்ராஜெக்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். ஒரு குளோபல் மார்க்கெட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாவும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து என் ஜோனி வந்து பெல்கின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் வந்து நான் ஒர்க் பண்ணேன். இப்போ வந்து ஃபாக்ஸ்கான் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களோட இகாமர்ஸ் ஹெட்டாக இருந்தேன் நான் இந்தியாவில். வேறு என்ன ஹேண்ட்லிங் தேர் மார்க்கெட் பிளேஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி வந்து பண்ணிருந்தேன். ப்ளஸ் ஏசியா பசிபிக் மார்க்கெட்ஸுமே நான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் அதர் US, UK அந்த மாதிரி மார்க்கெட்ஸ் கூடயுமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்லையுமே வந்து ஐ வாஸ் ஹேண்ட்லிங் ஃபுல் end-to-end இகாமர்ஸ் பிஸ்னஸ் இன் இந்தியா வந்து நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேரலாக நான் நிறையா ஃப்ரீலான்சிங் ஒர்க் வந்து பண்ணேன். க்ரோத் பார்ட்னர்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் கம்பெனி ரன் பண்ணுறேன். ஸோ அது வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 years ஆகுது. வி ப்ரைமர்லி டூ ஃபேஸ்புக் ஆட்ஸ் அண்ட் கூகுள் ஆட்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் ஃபார் இகாமர்ஸ் கோச்சஸ் அந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் மை ஷார்ட் கம்ப்ளீட்டாக. ஆமாம். ஸோ லாஸ்ட் 10 years திஸ் ஆர் மை ஜேர்னி இஸ் வச்சுக்கோங்களேன். ஓகே, நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 2019 அந்த டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி வெப்சைட்டையே நம்மளே டெவலப் பண்ணோம், நம்மளே SEO டெவலப் பண்ணோன்னு. ஸோ அப்போது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா SEO காம்பினேஷன் ஆஃப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். சைட்டை டெவலப் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து SEO மூலயமா வந்து ரேங்க் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைம்லலாம் எனக்கு வந்து இந்த பெய்ட் மார்க்கெட்டிங் ரிலேட்டட்லாம் ஜீரோ நாலேஜ். அப்போல்லாம் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து ரிசர்ச் பண்ணியிருப்போம், ஆனால் அந்த ப்ராடக்ட்டை நம்ம எங்கே போனாலும் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். ஏன் இங்கே ஷோ ஆகுது, நம்ம எங்கேயோ ஜஸ்ட்டு பேசியிருந்தா கூட அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு ஷோ ஆகும். அப்போது ஏன் ஷோ ஆகுது, எதுக்கு ஷோ ஆகுது, இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு ரைஸ் ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் போக போக தான் ஓகே இது ரீடார்கெட்டிங் பண்ணுறாங்க, நம்மளோட குக்கீஸை பேஸ் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. அப்போது எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து இப்போவும் இருக்குது. என்ன கொஸ்டின்னா, அமேசானில் ஒரு ப்ராடக்ட் நம்ம அப் பண்ணுறோம், ஒரு ஸ்டோர் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ வந்து ஆர்கானிக்காக அவனுக்கு நிறைய டிராஃபிக்ஸ் வந்து இருக்குது. இதுவே நான் ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணுறேன், ஓனாக ஒரு டொமைன்
டொமைன் வச்சு நான் வந்து ஆட்ஸ் மூலியமா ஸ்கேல் பண்ணி ப்ராஃபிட் பார்க்க முடியுமா, இல்லைனா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஸ்டோர்ஸில் நான் ப்ராடக்ட் அப்லோட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஏன்னா இதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓன் பிராண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா நம்ம தான் அங்கே கேம்பெயின் க்ரியேட் பண்ணி டிராஃபிக் கொண்டு வரணும், அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், A to Z எல்லாமே நம்ம தான். ஆனால் வந்து கமிஷன்ஸ் யாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரீடார்கெட்டிங் நிறையா விஷயங்கள் நம்ம வந்து பண்ணலாம். அமேசானை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் கான்டென்ட் வந்து இருக்குது, ப்ளஸ் டிராஃபிக் இருக்குது, எல்லாமே உனக்கு பிராண்டும் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஆனால் அவனுக்கு அங்கே கமிஷன் போகுது. ஸ்டில் எது ப்ராஃபிட்டபிள்? இல்லை, இப்போது இதில் ப்ராஃபிட்டபிள்ன்ற வந்து ரெண்டுமே வந்து ப்ராஃபிட்டபிள் தான். பட் நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, வாட் டு ஐ வாண்ட், என்னோட ட்ரேட் ஆஃப் என்ன அப்படின்றது தான். அதாவது எனக்கு வந்து தெரிஞ்ச நிறைய பிராண்ட்ஸ் அமேசான் ஒன்லி பிராண்ட்ஸ் மட்டும் கூட இருக்காங்க. இல்லை வந்து அவங்க வந்து அதில் வந்து பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லானவங்க இருக்காங்க, இல்லை அமேசான் இல்லாமல் பண்ணவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ த ஹோல் ஐடியா வந்து உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, நான் என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்றது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து இது ரெண்டுமே வந்து நான் வந்து திஸ் ஆர் தட்னு பார்க்க வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. ஓகே, இட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டஃப். எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லும்போது ஐ கேன் சூஸ் ஒன். ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் என்னோட டைம், மணி, ரிசோர்ஸஸ் எல்லாமே. ஏன்னா இப்போ நான் வந்து எந்த சேனல் க்ரோ பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் வெப்சைட்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை அதுக்கு வந்து நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இட் இன்வால்வ்ஸ் மை டைம், மை டீம்ஸ் டைம், மணி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியும் அதெல்லாம் இருக்கும். ஸோ அப்போ நான் பேரலாக அமேசான்லேயும் வந்து ஆடில் ரன் பண்ண முடியும்னா மேபி நாட். அப்போ எனக்கு என்ன பட்ஜெட் இருக்குது அதை வச்சு அதனால் சூஸ் பண்ண முடியும். அதாவது எதை ஃபஸ்ட்டு பண்ணுறதுன்னு நான் டிசைட் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் மை ரிசோர்ஸ். பட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் திஸ் ஆர் தட்னு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி. செகண்ட் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு we have to pick what do I want அப்படின்றது தான் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து என்னென்னா, அமேசானில் வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து டிராஃபிக் இருக்குது, நான் வந்து பெருசாக டிராஃபிக் மெனக்கண்ணணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் தாண்டி இருக்கிற ஒரு பெரிய விஷயம் வந்து என்ன மக்கள் மிஸ் பண்ணுறாங்கன்னா, உங்கள் பிராண்ட் கூட 10-15 பிராண்ட் வந்து அவன் லிஸ்ட் பண்ணுவான் அமேசானில். கரெக்ட். விச் மீன்ஸ் யூ ஆர் கெட்டிங் இன் டு காம்படிஷன். இட் இஸ் இன்விசிபிள் காம்படிஷன் வச்சுக்கோங்களேன். சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் 10-15 பேரை வந்து உள்ள நுழைக்கிறீங்க. பட் உங்களோட வெப்சைட்ன்ற போது அது போல கிடையாது. they look at only your product. அதை பேஸ் பண்ணி அவன் வந்து எனக்கு வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ண. பட் ஆனால் கூகுளில் காம்படிஷன் இருக்கும். கூகுளில் இருக்கும். அது வந்து இல்லை, இந்த மூமெண்ட் வந்து அவங்க என்னோட வெப்சைட்டுக்கு வராங்கன்னா அங்கே காம்படிஷன் கிடையாது. they look at only one product. இப்போ நீங்கள் அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் வேணும், யூஸ்வலாக வந்து அமேசான் இப்போயுமே வந்து என்ன காட்டுறாங்கன்னா, இதே ப்ராடக்ட்டு இந்த சீப்பர் ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அமேசான் வந்து ஒரு ஆட் ஃபார்மேட்க்கு வந்து கொடுக்குறான். என்ன ஃபார்மேட்னா, பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட பேஜில் என்னோட ஆட் காட்ட முடியும். அப்போ உங்கள் ப்ராடக்ட் பேஜில் வந்து என்னோட ஆட் காட்ட முடியும், சிமிலர் எதுவும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் வந்து எதர் ஐ கேன் பிளே வித் த ப்ரைஸ் ஆர் ரிவ்யூஸ், என்னன்னாலும் வந்து என்னால் வந்து பண்ண முடியும். இல்லை, இந்த ஆட் இட் செல்ஃப் ஐ எம் கெட்டிங் இன்டு மோர் காம்படிஷன். அது வந்து நல்லது இல்லைன்றது வந்து வேறு. பட் அது வந்து தட்ஸ் அ கேம் ஆஃப் அமேசான் வச்சுக்கோங்களேன். பட் அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நான் வந்து என்னோட பேட்டில் ஃபீல்டு என்னன்னு சூஸ் பண்ணுறேன் கிவன் மை ரிசோர்ஸ் அட் அ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம். அதுதான். ஸோ நான் ஏன் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது வந்து காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொன்னேன் அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து ஒரு இ-காமர்ஸ் பிராண்ட் வந்து ஒர்க் பண்ணிருக்கோம். அது வந்து எப்படி நடந்துச்சுன்னா, நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லி ஸ்டார்டட் வித் ஒன்லி ஃபேஸ்புக் ஆட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்லோலி மூவ் இன்டு கூகுள் ஆட்ஸ். இன்ட்ரெஸ்டிங்லி எங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ன மெசேஜ் பண்ணாங்கன்னா, அமேசானில் அந்த ப்ராடக்ட் இருக்கா, ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வி ஆர் கெட்டிங் கான்ஸ்டண்ட்டாக வி ஆர் கெட்டிங் 4 to 10 என்கொயரிஸ் பர் டே, அமேசானில் வாங்க முடியுமா அப்படின்றது அவனோட வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. ஸோ தென் வி கெப்ட் ஆன் இக்னோரிங். ஓகே, வி வாண்ட் பீப்புள் டு பை on our websites. அப்போ வந்து ஓகே, எங்கள் வெப்சைட்டில் தான் இருக்குது, நாங்கள் அமேசானில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எங்களுக்கு வந்து அது ஒரு லாஸாக தெரியல. ஓகே, ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பீப்புள் ஆர் நாட் வெரி கம்ஃபர்டபுள்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பிராண்டில் போயிட்டு வெப்சைட்டில் போயிட்டு நிறைய டைம் ஸ்டில் இருக்குது. நான் என்ன தான் வந்து சொன்னால் கூட எனக்கு வந்து நீ ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது, என்ன சொன்னாலுமே அந்த அமேசான் வந்து ஒரு ட்ரஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ட்ரஸ்ட்டை வந்து நான் என்னோட அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்றுமே பண்ண கிடையாது. ஜஸ்ட் லிஸ்டட் த ப்ராடக்ட், லிஸ்ட் பண்ணிவிட்டு. பட் ஒரு இங்கே நான் வந்து ஒரு ட்ரிக்கியாக என்ன பண்ணோம்னா, ஒரு 50 rupees 100 rupees வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஓகே, ஜஸ்ட் தட். ஓகே, ப்ரைஸ் அதிகமாக வேணுன்ற வந்து அங்கே வாங்குவோம். ஸ்டில் வந்து எனக்கு ட்ரஸ்ட் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு, இல்லை வந்து எனக்கு ப்ரைஸ் கம்மியாக வேணும்னா வெப்சைட்டில் வாங்கிப்பான்ற ஒரு சைக்காலஜியில் வந்து நாங்கள் வந்து பண்ணோம். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி இப்போ வரைக்கும் வந்து அந்த பிராண்டுக்கு வந்து 15 to 20% சேல்ஸ் ஹேப்பனிங் ஆன் அமேசானில் மட்டும், ஃப்ளிப்கார்ட் கூட இல்லாட்டி கூட. அப்போது த்ரூ அவுட் வந்து we are missing so much sales. இப்போ இது வந்து என்னென்னா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராட்டஜி தான். நான் வந்து ஸ்டில் அமேசானில் ஆட் ரன் பண்ணல அந்த பிராண்டு, ஜஸ்ட் எக்ஸிஸ்ட். அப்போ என்னென்னா, அப்போ அந்த பர்டிகுலர் பையருக்கு அமேசானோட ட்ரஸ்ட் கிடைக்குது, என்னால் ரிட்டர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குமே வந்து இட்ஸ் அடிஷ்னல் சேல்ஸ். நான் அதை போய் எக்ஸ்ட்ரா வந்து நான் எதுவும் பண்ணல, இப்போதைக்கு பண்ணல. ஸ்டில் வி கேன் டூ அண்ட் பெட்டர், அது ஒன்று இருக்குது. பட் பை ஜஸ்ட் லிஸ்டிங் என்னால் வந்து ஒரு 15-20% சேல்ஸ் பூஸ்டப் பண்ண முடியுது இல்லை. அப்போ இத்தனை நாளாக வாங்கியிருக்கவே மாட்டான்.
அப்போ எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஓகே, டெலிவரி குயிக்காக நடக்குது, எல்லாமே நடக்குதுன்னு சொல்லும்போது, அப்போது நான் ஒரு சைடு ஃபேஸ்புக் ஆட் பண்ணிருக்கேன், கூகுள் ஆட் பண்ணிட்டுருக்கேன், பிராண்ட் கம்பெயின் பண்ணிட்டுருக்கேன், வெப்சைட்டில் எனக்கு டிராஃபிக் வருது, எல்லாமே நடக்குது ஒரு பக்கம். அதோட சைடு எஃபெக்டாக எனக்கு வந்து மார்க்கெட் பிளேஸில் வந்து மக்கள் வாங்குறாங்க. அப்போ இது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் வந்து பார்க்கணுமே தவிர இதுவா அதுவான்ற பார்க்குறதுல வந்து ஒரு இதே கிடையாது. ஆனால் இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா, நான் ஒரு பிராண்டுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆர்கானிக் ஸ்டோரு ட்ரிச்சியில். ஸோ நீங்கள் சொன்ன அதே ஸ்டோரி தான் அங்கே எனக்கு கனெக்ட் ஆகுது. என்னென்னா, நாங்கள் வெப்சைட்டில் வந்து ஒரு ப்ராடக்ட் ஏ வந்து ஒரு 120 rupees வைக்கிறோன்னா, சேம் அதே ப்ராடக்ட் ஏ வந்து அமேசானில் வந்து நாங்கள் சேல் பண்ணுறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2x2 வச்சுருக்கோம், 240 rupees. ஏன்னா இங்கே கமிஷன்லாம் வந்து எடுக்கிறாங்க அப்படின்றத. ஆனால் நாங்கள் ப்ரமோட் பண்ணும்போது வெப்சைட்டுக்கு தான் ப்ரமோட் பண்ணுறோம், இங்கே கம்மியாக இருக்குது, 120 rupeesக்கு கம்மியாக இருக்குது. இதே பேக்கிங் தான் அமேசான்லேயும் கொடுக்குறோம், எல்லாமே இருக்குது. ஆனால் அமேசானில் தான் போய் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது எனக்கு ஸ்டில் ஒரு கொஸ்டின் அங்கேயும் இருக்குது. என்னென்னா, சேம் ப்ராடக்ட் தான் வெப்சைட்லேயும் இருக்குது, அமேசான்லேயும் இருக்குது. வெப்சைட்டில் கம்மியாக இருக்குது, பட் ஏன் வந்து கன்சியூமர் ஆல்வேஸ் சூஸ் அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட்? இல்லை, இப்போ இதில் வந்து நிறைய ஃபேக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ வுட் நாட் கோ வித் ஆல்வேஸ் ஆக்சுவலாக. பட் இப்போ எனக்குமே வந்து என்ன இருக்கும்னா, நான் வந்து ஒரு மந்த்லி ஒரு 10 ப்ராடக்ட் வாங்குறேன்னா இதையும் சேர்த்து வாங்குவேன். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் இஸ் வெரி கன்வீனியன்ட். தட் அமேசான் வந்து கிரியேட் பண்ணது கன்வீனியன்ஸ் வந்து பயங்கரமாக கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஸோ கம்ஃபர்ட் டு கெட் அ ரீஃபண்ட். இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னால் வந்து ஈஸியாக ரிட்டர்ன் பண்ண முடியும் அமேசான் பொறுத்த வரைக்கும். அந்த இல்லை கொடுக்குறாங்க, பட் ஸ்டில் அப்போது எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல ஆல்ரெடி. இப்போ நானுமே வந்து சொல்கிறேன், நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு தெரியும், அண்ட் யூ பின் ட்ரான்சாக்டிங் வித் தெம் அ லாட். அவன் கொடுக்குற வந்து அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பான், உங்கள்கிட்ட ரிட்டன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பான், எல்லாமே இருக்கும். அதுக்கும் நான் என்ன தான் சொன்னாலுமே வந்து ஏற்றுக்க முடியாதுல்ல, எனக்கு வந்து எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரிஸ்க் தட் தே வாண்ட் டு டேக். இப்போ நீங்கள் சொல்கிறது 120 rupeesன்னு சொல்லும்போது, நான் 120 rupeesக்கு வந்து நான் இதை வந்து மிஸ் பண்ணமான்ற ஒரு கேள்வியே வந்து இருக்குது. இட்ஸ் ட்ரேட் ஆஃப் தான், அவங்களுக்குமே வந்து ட்ரேட் ஆஃப் தான். பட் அகைன் இட்ஸ் மோர் ஆஃப் அ பீஸ் ஆஃப் மைண்ட். சரி, ஓகே, ஆர்டர் பண்ணோம், ப்ராடக்ட் வருது, நல்லா இல்லைனா திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஐ டோன்ட் நீட் டு திங்க். இப்போ நிறைய கஸ்டமர் சப்போர்ட்டிங் வந்து, அண்ட் மேபி இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்ஸ்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஆனால் அதுவுமே வந்து இட் பிளேட் அ வைட்டல் ரோல். நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிட்டு ப்ராடக்ட் நல்லா இல்லாமல் இருந்து அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. பிகாஸ் அந்த டைமில் வந்து ட்ராப் ஷிப்பிங்னு சொல்லிட்டு ராங்கான ப்ராடக்ட் வந்து அனுப்புறது, இல்லை குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட் அனுப்ப ஹேட் இன் தேர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். மேபி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால தே டோன்ட் ரியலி வாண்ட் டு கெட் இன் டு தட் நியூ பிராண்ட்ஸ். பட் இந்த பாப்புலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் it's going down நினைக்கிறேன். பிகாஸ் people now they create like lot of on the trust with the new brands, and there are a lot of people who want to try and experimentation சொல்லிட்டு வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து எப்பவுமே ட்ரை பண்ண. And that is why also think when you run ads, it's also very important to have a very good brand appeal throughout. See, அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா they just, it depends on the product also, the product range, price range மே. அப்போ எப்படின்னா, அப்போ உன்னோட பிராண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து யூ நீட் டு ஹேவ் அ பிராண்ட் அப்பீல் த்ரூ அவுட். அது வந்து என்னோடய வெப்சைட்டில் இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் பண்ணும்போது வெரி இன்ட்ரெஸ்டிங்லி பீப்புள் வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து அமேசான்லாம் பை பண்ண மாட்டாங்க சொல்லி. இப்போ நான் இது பர்சனலைஸ் ஜுவல்லரி பிராண்டில் ஒர்க் பண்ணும்போது பீப்புளுக்கு நம்பிக்கையே இருக்காது, அந்த தங்கம் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. வெரி இன்ட்ரெஸ்டிங்லி எங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாள் மார்னிங் வந்து பார்க்குறோம், இட் வாஸ் வீக்கெண்ட் முடிச்சுட்டு வந்து பார்க்குறோம், 1,20,000 வந்து ஒருத்தவங்க நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து பயங்கர ஷாக்கு. ஓகே, அவன் வந்து உண்மையிலே தான் பண்ணான். அண்ட் இட் வாஸ் ஃபுல்லி பெய்டு, ஆன்லைன் பெய்டு. எங்களுக்கு வந்து பயங்கர ஷாக்கு. உண்மையிலேயே வந்து அவன் தெரிஞ்சு தான் பண்ணானா இல்லை வந்து சும்மா வந்து பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து பயங்கர டவுட்டாக இருந்தது. ஒரு கஸ்டமர் கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது ஓகே, அவங்க வந்து டேட்டா த்ரூ அவுட் ரிசர்ச் அதுக்கப்புறம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் தி செட் அவங்க என்னெல்லாம் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் பார்க்கும்போது என்னெல்லாம் இருக்கும், வெப்சைட்டில் என்ன இருக்கும்னா, ஓகே நாங்கள் என்ன பண்ணணும் இருக்கும், கஸ்டமரோட ரிவ்யூஸ் இருக்கும், மீடியா இருந்தது இருக்கும், சோஷியல் மீடியாவோட இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி நிறைய ட்ரஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து வெப்சைட்டில் இருக்கும்போது வி குட் ஏபிள் டு பை. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டே வாங்க மாட்டாங்க. அது ₹1 கோல்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ₹1 ஈஸியாக கொடுத்துருவாங்க, தங்கத்தை வந்து தர மாட்டாங்க அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து கோல்டு ஆன்லைனில் வாங்குறதுன்றதே வந்து அப்போது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டாக இருந்தது. இப்போவுமே வந்து அப்படி தான், பட் ஸ்டில் இட் இஸ் ஃபார் பெட்டர் கம்பேர்ட் டு 2014, 15, 16 அந்த டைமில். அப்போது என்னென்னா, ட்ரஸ்ட் எலமெண்ட் க்ரியேட் பண்ண வேண்டியது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தட் பிளேஸ் அன் வைட்டல் ரோல். அவங்க வந்து உங்கள் பிராண்ட் வந்து எப்படி பார்க்குறாங்க. அப்போது இப்படி எடுத்துக்கலாமா, ஆஸ் ஏ பிகினராக ஒரு பிராண்டு க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, வெப்சைட் காம்பினேஷன் ஆஃப் அமேசான் ப்ளஸ் ஃப்ளிப்கார்ட் பேரலாக பிராண்டிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கு. ஆமாம், இருந்ததுன்னா வெப்சைட்டுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக நிறைய சான்சஸ்.
ஆமாம்மா, டெஃபினட்டாக இட்ஸ் மோர் ஆஃப் அ கான்ஃபிடன்ஸ் தான். இப்போ எனக்கு வந்து சேம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை வரணும். உங்களை நம்பிக்கை இருந்த ஒரு பிரயோஜனம் தே ஷுட் லுக் அட் இன் மல்டிபிள் லெவல்ஸ். அந்த நம்பிக்கை வந்து வரும்போது மக்கள் வந்து தே கோ வித் த வெப்சைட். அதுதானே வந்து மேஜராக வந்து பார்க்குறாங்க. அண்ட் மோர் ஓவர் இட் இஸ் அ கன்வீனியன்ஸ் தானே. இப்போ அமேசான் பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு வந்து ஆப் இருக்குது, ஜஸ்ட் சர்ச் பண்ணி வாங்கணும்னா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் ஃபார் மீ 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு மெனக்கடணுமான்ற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இட் இஸ் டிபெண்டிங் ஆன் யுவர் கஸ்டமர் ப்ரைஸ் பாயிண்ட். இப்போ வந்து ஒரு 3000 4000 பை பண்ணனுக்கு வந்து 100 rupees வந்து ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்காது, கிவன் த கன்வீனியன்ஸ். அப்போ அவனுக்கு வந்து ப்ரைஸ் வந்து மேட்ரா கன்வீனியன்ஸ் மேட்ரா அப்படின்றதுமே வந்து. ஆனால் ஒரு சில செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இந்த ப்ரைஸ் ஃபேக்டரை பார்க்குறவங்களும் இருக்காங்க. அதான் இப்போ அது அந்த எல்லாமே நம்ம கவர் பண்ணணும் அப்படின்றதான் வந்து பாயிண்ட். அவனுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்க தெரியணும், உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க தெரியணும் அப்படின்றதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட் ஐம் சேயிங் வந்து என்னென்னா, தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் பீப்புள் இவங்க இப்படி தான் அப்படின்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ இட்ஸ் இஸ் கன்வீனியன்ஸ் பாயிண்ட். எனக்கு கன்வீனியன்ஸாக 100 rupees அந்த அந்த கேம் வந்து வரும்போது people choose whatever they like depending on the mood. ஓகே, எனக்கு வந்து இன்றைக்கி ஆர்டர் பண்ணியே ஆகணும், then I will just order it on Amazon, சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டைம் இருந்ததுன்னா நான் போய் வீட்டுக்கு போய் பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்டுமே நீங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், என்ன மாதிரி ஒரு கஸ்டமரை டார்கெட் பண்ணுறேன், அவனோட ப்ரொஃபைல் என்ன அப்படின்றது தான் டார்கெட் பண்ணுறேன். ஸோ டீட்டெயில் டார்கெட்டிங் மூலயமா நம்ம. ஆமாம். இப்போ ஆமாம், இதில் வந்து பட்ஜெட் வைஸ் நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? இல்லை இப்போ அது வந்து இட்ஸ் பிகினரா இல்லை பிகினரா இப்போ நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம்னா பண்ணுறதா இருந்ததுன்னா நிறைய தேவைப்படும், மல்டிபிள் டெஸ்ட் இருக்கும். பட் பிகினிங் ஸ்டேஜில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது. ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பயந்துட்டு இருக்காங்க, இன்னும் இவ்வளோ காசு போட்டால் வந்துருமா, அவ்வளோ காசு போட்டால் வந்துருமான்ற அந்த பயம் கண்டிப்பாக உண்டு. ஆட் ரன் பண்ணுறவங்களுக்கும் சரி, அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி, 2 பேருக்குமே வந்து இருக்கும். ஸோ இது எப்படி கிக் ஆஃப் பண்ணுறது? அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வி சே இட் ஆஸ் நோ யுவர் நம்பர்ஸ் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நாங்கள் வந்து சொல்லுவோம். பிகாஸ் இந்த எண்ட் யூ ஆர் ஜட்ஜ் பை த நம்பர்ஸ். ஓகே, நான் வந்து எவ்வளோ சூப்பரான வீடியோ, எவ்வளோ சூப்பரான க்ரியேட்டிவ், காப்பி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, அதை தெரிஞ்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அதை க்ரியேட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு இந்த பர்டிகுலர் காப்பி, பர்டிகுலர் க்ரியேட்டிவ், பர்டிகுலர் ஆட் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிச்சா, சேல்ஸ் வந்துச்சா, அதுதான் கேள்வியாக இருக்கும். நல்லா இருந்ததா இல்லையான்றது வந்து எங்ககிட்ட வந்து வரவே வராது. அஃப்கோர்ஸ் இது நல்லா இருக்கணும், அப்போ தான் வரும்ன்றது வேறு. பட் அது வந்து எனக்கு செகண்டரி ஃபேக்டர். நல்லா இருந்துமே, அதாவது எப்பவுமே நாங்கள் வந்து எங்கள் கம்பெனியில் பேசும்போது, சின்ஸ் வி ஆர் ரன்னிங் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், எங்ககிட்ட நாங்கள் பேசுகிற ஒரு வேர்டு வந்து இருக்கும். தெர் ஆர் ஃபியூ வேர்ட்ஸ் எங்கள் ஏஜென்சியில் வந்து நாங்கள் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். வி ஆர் நாட் ட்ரைங் டு கிரியேட் அ குட் லுக்கிங் ஆட், ட்ரைங் டு கிரியேட் அன் இம்பாக்ட்ஃபுல் ஆட். இம்பாக்ட்ஃபுல் ஆட் நல்லா இருக்கலாம், அதாவது குட் லுக்கிங் ஆட் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குன்ற அவசியம் கிடையாது. அப்போ என்னோட கோல் வந்து என்னென்னா இம்பாக்ட்ஃபுல் ஆடாக இருக்கும். வாட் இஸ் மீன் பை இம்பாக்ட்? என்னோட இம்பாக்ட் வந்து சேல் வருதா வரலையா, அதுக்கு வந்து நான் என்ன பண்ண, இப்போ ஒரு இமேஜில் பார்க்கும்போது நல்லா இருக்கா இல்லையான்றது வந்து கேள்வி கிடையாது. ஆமாம். அண்ட் குட் லுக்கிங்காக இருக்கா இல்லையான்றது வந்து கேள்வி கிடையாது. டஸ் இட் ஹாவ் அ சேல்ஸ் ப்ரொடியூசிங் எலமெண்ட்? இந்த பாட்டு இருந்தால் வந்து தெர் இஸ் ஃபியூ எலமெண்ட்ஸ் வி லுக் அட், அது இருக்கா? அப்போ அது இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் கன்வெர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு க்ரியேட்டிவாக இருக்கும். அது வந்து வீடியோவாக இருக்கட்டும், காப்பியாக இருக்கட்டும், இமேஜ். அப்போ கேட்க வேண்டிய கேள்வி வந்து என்னென்னா, நான் வந்து ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ஆடு க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்றது தான். ஸோ கமிங் பேக் டு யுவர் கொஸ்டின் வந்து எதுக்கு சொன்னோன்னா, இப்போ அந்த இம்பாக்ட்ஃபுல்ன்றது வந்து இட்ஸ் சேல்ஸ், இட்ஸ் நம்பர்ஸ். ஸோ அப்போ நம்பர்ஸ் தெரியணும் அப்படின்றது தான் மேட்டர். அப்போ என்ன வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் வந்து எங்கே இருந்தோம்னா, இட்ஸ் அ ஃபியர். கரெக்ட். ஃபியர் என்ன மாதிரியான ஒரு ஃபியர் அப்படின்னா, இட்ஸ் அன்னோன், ஃபியர் ஆஃப் அன்னோன் இல்லையா. இப்போ எனக்கு என்ன சேல் வரும்னு தெரியல, எவ்வளோ காஸ்ட் வரும்னு சொல்லிட்டு தெரியல, என்ன சிபிஐ வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல, என்ன தான் நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, நோ யுவர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி. நோ யுவர் நம்பர்ஸ்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த பாயிண்ட், ஓகே என்னோட ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன, ஓகே என்னோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து என்ன, எனக்கு என்ன ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் if I make a product for 100 rupees, நான் வந்து 500 rupees செல் பண்ணுறேன், 400 rupees இஸ் அ பஃபர். இப்போ இதுலேருந்து நான் எவ்வளோ ரூபா வந்து நான் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னோடய ஃபஸ்ட்டு கேள்வி. ஸோ அப்போது நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன்னா, என்னோட காஸ்ட் எவ்வளோ, என்னோட ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ ப்ராஃபிட் நான் மேக் பண்ணுறேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ், அதில் நான் எவ்வளோ வந்து நான் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்போ 100 ரூபா ப்ராடக்ட் விற்கிறதுக்கு 500 rupees ப்ராடக்ட் நான் செல் பண்ணுறேன், 100 ரூபா என்னோட ப்ராடக்ட் காஸ்ட் அப்படின்னா என்னால் 200 ரூபா வரைக்கும் வந்து பண்ண முடியும். ஆர் ஐ கேன் ஸ்பெண்ட் 400 rupees ஆன் ஆப்ரேஷன் லெவல் அப்படிலாம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கூட டு பிரேக் ஈவன். கரெக்டுங்களா? ஸோ அப்போது இந்த நம்பர் வந்து எனக்கு தெரியணும்.
ஸோ மை டார்கெட் சிபிஐ என்ன அப்படின்றது ரொம்ப கிளியர் கட்டாக தெரிஞ்சுதுன்னா நோ ஆல் ஆஃப் அ சடன் பிகம் ஸோ ஈஸி. ஓகே, இப்போ எனக்கு வந்து அப்போ 500 rupees இருக்க ப்ராடக்ட்டை நீங்கள் எவ்வளோக்கு விற்றா ப்ராஃபிட்டபிள் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இப்போ நம்ம வந்து கேட்கணும். அப்போ அங்கேருந்து தான் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இன் ஜென்ரல் தெர் இஸ் நிறையா ரூல்ஸ் வந்து வி ஃபாலோ பிகாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பட்ஜெட்டிங் அதெல்லாம் வந்து பண்ணும்போது நாங்கள் யூஸ்வலாக வந்து என்ன சொல்லுவோம்னா, ஒரு ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் சிபிஏ இப்போ நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு 500 rupees வந்து ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்து ஒரு 200 250 ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, ஒரு 250 rupees ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் கேம்பெயின் இல்லை ஆடு நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா into 3 நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த க்ரியேட்டிவில் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து என்னென்னா, இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுது. ரெண்டாவது வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஆகிறீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் வெரி கிளியர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தே லுக் அட் கேம்பெயின்ஸ் இல்லை நிறைய ஆட் பார்ப்பாங்க, நிறைய ஏஜென்சிஸோட ரிசல்ட்ஸ். நாங்களுமே நிறைய ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். வேரின் தேல் கமெண்ட்ஸே வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5x வரணும், 6x வரணும், 10x வரணும். தே கம் அப் வித் த ரேண்டம் நம்பர் பிகாஸ் அவங்க ஏதோ ஒரு கேஸ் டி பார்த்துருப்பாங்க, எல்லாமே வந்திருக்கும். அண்ட் என்னால் அது வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ நோ பீப்புள், ஐ நோ கேம்பெயின்ஸ் வி ஹவ் டன் 15x ROIஸ்லாம் வந்த கதெல்லாம் இருக்குது. பட் ஒன் டேல நடக்காது. கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ வந்து வி ரீச்டு தேர், அது வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அப்போ இன் ஜென்ரலே நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம்னா, அந்த ஃபஸ்ட்டு வந்து இஃப் யூ ஆர் பிகினிங், இஃப் யூ மேக் 0.5x ROIs யூ ஆர் குட். நீங்கள் 1 lakh ஸ்பெண்ட் பண்ணி 50,000 மேக் பண்ணினா யூ ஆர் குட். ஓகேங்களா? ஸோ தென் ஐடியலி வி ட்ரை டு ஹிட் ஒரு டார்கெட் ROIs நமக்கு ஒன்று இப்போ செட் பண்ணுவோம். இப்போ என்னென்னா, இப்போ எனக்கு வந்து 250 rupees இருக்குது அப்படின்னா எனக்கு 2x ROIs இருந்தால் நான் ப்ராஃபிட்டபிள்னு நம்ம வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். இப்போ அதை வந்து உங்களால் வந்து 2 to 3 months டெரைவ் பண்ண முடியும். அகைன் வி ஆர் ரீச்சிங் தேர். இட்ஸ் அ ப்ராசஸ். அப்போ நான் வந்து ஒரு மல்டிபிள் ஐடியேஷனில் மல்டிபிள் ப்ராசஸில் வந்து ஐ கிரியேட் அ காப்பி, இமேஜஸ்ஸு, வீடியோஸு, வெப்சைட்டில் ப்ரைஸிங்கு அங்கே நிறைய மாற்றுறது. இப்போ அந்த மாதிரி ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு டெஸ்ட் பண்ணி ப்ராப்பராக இட் டேக்ஸ் டைம் ஆக்சுவலாக. ஸோ அப்போது ஒன்று உங்களோட டார்கெட் சிபிஐ வந்து என்னன்றது வந்து ரொம்ப கிளியராக வந்து தெரியணும். ரெண்டாவது வந்து யூ ஷுட் ஹேவ் அ வெரி கிளியர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பிஃபோர் கெட்டிங் இன்டு தட். அதுக்கப்புறம் தான் பட்ஜெட்டு. அப்போ எனக்கு வந்து 0.5x ROIs பண்ண நான் ரெடியாகவே இல்லை. தட் டசன்ட் மீன் வந்து எனக்கு வந்து வராதுன்னு கிடையாது. அது வந்து கொஸ்டினே கிடையாது. இப்போ கேள்வி வந்து என்னென்னா, வந்தால் இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? அப்போ கோயிங் டு மேக் இட் ஒர்க். அப்போ அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நான் அந்த ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருந்ததுன்னா யூ வில் டெரைவ் டு அ நம்பர். இன் ஜென்ரல் நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம்னா, ஒரு 45,000-50,000 rupees பர் மந்த் இருந்ததுன்னா டிப்பிக்கலாக உங்களால் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். இது எவ்வளோ மந்த்துக்கு? பர் மந்த் நான் சொல்கிறேன் 3 months உங்களால் ஃபிகர் அவுட் பண்ண முடியும். கிவன் இந்த 3 monthsன்ற பீரியட் வந்து நாங்கள் எப்படி சொல்கிறோம்னா, கிவன் தட் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஸ்பேஸ் இருக்குது அண்ட் யூஆர் டூயிங் மல்டிபிள் திங்ஸ். நீங்கள் டேட்டா பேஸ்டு வந்து நீங்கள் வந்து ஹோல் ப்ராசஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான். யூ டோன்ட் ஜஸ்ட் த்ரோ மணி. அது வந்து நம்ம பண்ண மாட்டோம். அண்ட் 50,000 இட் டசன்ட் மீன் தட் நம்ம போய் நேராக 50,000 பட்ஜெட் வச்சு பிளாஸ்ட் ஆஃப் பண்ணுறது வந்து கிடையாது. அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஸ்டார்ட் வித் 1,000 rupees, 2,000 rupees, 3,000 rupees பேஸ்ட் ஆன் டார்கெட் சிபிஐ. நான் சொன்னேன் 3x is what in general we keep. டார்கெட் சிபிஐ என்னோட என்ன இருக்குமோ into 3 is what we keep. கிக் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் ஈவென்ச்சுவலி உங்களுக்கு வந்து நிறைய டெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். வி லுக் அட் ஓகே கிரியேட்டிவ் நல்லா ஒர்க் ஆகுதா, மக்கள் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, மக்கள் எங்கே போகிறாங்க, வெப்சைட் போகிறாங்களா, ப்ராடக்ட் பார்க்குறாங்களா, ஆட் டு கார்ட் பண்ணுறானா, இனிஷியேட் செக் அவுட் பண்ணுறானா, பேமெண்ட் கேட்வே என்ன சூஸ் பண்ணுறான், ப்ராடக்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து செக் அவுட் பண்ணுறானா, என்ன மாதிரியான பேமெண்ட் கேட்வே வந்து வைக்கிறான். ஸோ வி லுக் அட் ஆல் அதர் எலமெண்ட்ஸ் டு ஃபிகர் அவுட் வந்து ஓகே திஸ் இஸ் ஒர்க்கிங்ன்றது தான் நமக்கு வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது தான் கோலை தவிர யூ டோன்ட் ஜஸ்ட் ஸ்பெண்ட் 50,000 அதை ஆப்டிமைஸ் பண்ணுறது தான் வந்து ரியல் கேம். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு 3 months ஆஃப் யுவர் மார்க்கெட்டிங் வித் அ பெய்ட் ஆட்ஸ் வந்து ஃபிகரிங் அவுட் அ ஃபனல் ஆர் ஃபிகரிங் அவுட் அ ப்ராசஸ் தட் இஸ் ஒர்க்கிங் ஆர் மேக்கிங் மணி ஃபார் யூ. அண்ட் இதுக்கு வந்து யூ நீட் டு இன்வெஸ்ட். பாயிண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மைண்ட் செட் இருக்கும். That's how you look at it. And இருக்கிறதுலேயே advertisement is the best investment you can ever have if you are running a business. ஏன்னா அந்த கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் தட் யூ கெட் வேறு எந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லையுமே வந்து வராது. இப்போ எனக்கு அந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மைண்ட் செட் ஒன்று இருக்கணும். அண்ட் மை கோல் இஸ் டு டெஸ்ட் மல்டிபிள் திங்ஸ் டு ஓகே இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது இல்லை ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு எனக்கு எலமெண்ட்ஸ் வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணுன்றது வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். இப்போ இந்த கிளாரிட்டியோடு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் ஒன் ஆங்கிள் டு இட் வேர் வி சே யூ ஹேவ் அ வெப்சைட்டு அதெல்லாம் இருக்கும்போது நீ வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் ஒன் பார்ட் ஆஃப் இட்.
செகண்ட் பார்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா, ஓகே அப்போ 50,000 எல்லாத்தையும் பண்ணவே முடியாதா அப்படின்னு சொல்லும்போது அந்த கேள்விக்குமே வந்து என்ன பதிலாக when we say 50,000 itself is ஸ்மால்னு சொல்லுவோம் நாங்கள். ஏன் அப்படின்னா there is a ஸ்டாண்டர்ட் ஆஃப் இது என்னென்னா காஸ்ட் ஆஃப் ஆடுன்னு ஒன்று இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொல்லும்போது முன்னாடிலாம் வந்து 3,000 rupees வந்து ஆஸ் அ பேச்சுலர் யூ கேன் லிவ், ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு சாப்பிட முடியும் உங்களால் 3,000 rupees. இப்போ உங்களால் அது பண்ண முடியாது. இட் இஸ் கோன் அப். அப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங்ன்ற மாதிரி காஸ்ட் ஆஃப் ஆடுன்னு ஒன்று இருக்குது. அப்போ ஒரு முன்னாடி வந்து ஒரு யூஸரை ரீச் பண்ணுறதுக்கு இருந்த காஸ்ட் அதுவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. பிகாஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து வராங்க, லைக் இந்த அட்வர்டைசஸ் வந்து நிறைய பேர் வராங்கன்னு சொல்லும்போது காம்படிஷன் அதிகமாகுது. ஈவென்ச்சுவலி த காஸ்ட் ஆஃப் ஆட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ நான் ஒரு பர்சனை ஆன்லைனில் ரீச் பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த தட் வே இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து இதை விட நான் கம்மியாக பண்ணால் நல்லா இருக்காதா, ரிசல்ட் வராதுன்னா வரும். குவாலிட்டின்றது கிடையாது. யூ கேனாட் டெஸ்ட் மல்டிபிள் திங்ஸ். அப்போ என்னோட கோல் வந்து என்னென்னா இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஆல்வேஸ் டைம் வர்சஸ் மணி. அப்போ நான் வந்து 50,000 நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா இட்ஸ் ஐடியல் டைம். வி சே 3 monthsல உங்களால் ஃபிகர் அவுட் பண்ண முடியும். மேபி யூ ஸ்பெண்ட் இல்லை நான் 15,000 வச்சு பண்ணலான்னா பண்ணலாம். ஃபேஸ்புக் அலோவ்ஸ் யூ டு ஸ்பெண்ட் 250 rupees per day, 150 rupees வந்து அலோவ் பண்ணுறாங்க. பட் த ப்ராப்ளம் வந்து என்னென்னா வில் டேக் அ லாங் டைம் டு ஃபிகர் அவுட் எனக்கு வந்து எது ஒர்க் அவுட் ஆகுது. அந்த ஸ்கேலபிள் அதை ஸ்கேல் பண்ணுறதுக்கான ஃபண்டமெண்டல்ஸ் வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்போது இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம் வர்சஸ் மணி. இல்லை எனக்கு வந்து 10 months ஆனாலும் ஓகே அப்படின்னு சொன்னால் தென் யூ கேன் ஹேவ் அ வெரி லெஸ் பட்ஜெட். பட் ஒரு 50,000 இருக்கும்போது உங்களால் ஒரு 3 மாதத்தில் ஒரு குயிக்கராக டெஸ்ட் பண்ணி யூ கேன் கம் அவுட் ஓகே வாஸ் திஸ் இஸ் சம்திங் ஒர்க்ஸ் ஐ கேன் ஸ்கேல்ன்றது வந்து உங்களால் பண்ண முடியுன்றது தான் ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் பார்ட் வந்து அஸ் செட் ஓகே எனக்கு வந்து 50,000 இல்லாட்டி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் when we recommend. I know lot of brands doing it. நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. என்னென்னா தே ஜஸ்ட் எனக்கு வெப்சைட்லாம் இல்லாமல் தே ஸ்கிராப் வெப்சைட், ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வச்சு செல் பண்ணுறாங்க. ஆர்கானிக் கான்டென்ட் வந்து ஒன்று. பெய்ட் அட்வர்டைஸிங்ன்றது வந்து ஏதோ புதுசான ஒன்றுலாம் கிடையாது. பெய்ட் அட்வர்டைஸிங் இஸ் யூஆர் ஆம்ப்ளிஃபைங் த கான்டென்ட். ஆர்கானிக்காக சொல்லும்போது நீங்கள் அந்த ஆம்ப்ளிஃபிகேஷனுக்கு வந்து காசு கொடுக்குறது இல்லை, பெய்டில் வந்து நம்ம காசு கொடுக்குறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இட்ஸ் ஆம்ப்ளிஃபிகேஷன் தானே. அப்போது நீங்கள் வந்து ஒரு ஆர்கானிக்காக ஒரு கண்டென்ட் ரொம்ப நல்லா போகுதுன்னா அதனால் நிறைய பேருக்கு வந்து அதே மாதிரி பீப்புள் காமிக்க முடிஞ்சால் ஓகே தானே. அதுதான் பெய்ட் டூல்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. 50,000 rupees என்கிட்ட இப்போ இல்லை. இப்போ என்கிட்ட வந்து ஒரு 15,000 or 10,000 தான் இருக்குண்ணா. இதை வச்சு ஸ்கேல் பண்ண முடியுமா? ஸோ வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஓகே, ஸோ ஸ்கேல்ன்றதே வந்து இட்ஸ் அ ரிலேட்டிவிட்டி. ஓகே, ஃபார் சம் பீப்புள் வந்து 5 lakh பண்ணுறது வந்து ஸ்கேல், சம் பீப்புள் வந்து 5 crore பண்ணுறது வந்து ஸ்கேல். ஸோ இட் டிபெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அண்டு இப்போ 10,000 தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன் ஜென்ரல் நாங்கள் வந்து ஒரு வெப்சைட் வைக்கிறதே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஆமாம், ஓகே. வெப்சைட் வைக்கிறது வந்து செட் என்னென்னா இந்த காஸ்ட் ஆஃப் கெட்டிங் கிளிக் வந்து இட் ஹஸ் பிகம் வெரி ஹை. ஆக்சுவலாக த்ரூ அவுட் த இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் 10 yearsல முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம் பொதுவாக அப்படின்னா, நிறையா பிராண்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டே இருக்காங்க. என்னென்னா யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் இன்ஸ்டாகிராம் பேஜ். உங்களால் வந்து ஒரு நல்ல ஆர்கானிக் கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சு தென் யூ கேன் அந்த பர்டிகுலர் இதை வந்து நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து கிளிக் டு மெசேஜ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களை மெசேஜில் பண்ண வச்சு நீங்கள் பேசிக்காக இட்ஸ் இன்டென்ஸ் ஒர்க். அகைன் இட்ஸ் ஆல்வேஸ் அ ட்ரேட் ஆஃப். ஓகே, இப்போ நான் வெப்சைட் வச்சு பண்ணால் அது எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. இப்போ என்ன ப்ரைஸு, எப்போ வரும், ஏது வரும்னு சொல்லிட்டு தே வில் ஆஸ்க் ஒரு சீரியஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஒன்ஸ் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா வந்து தே க்ளோஸ் அப் பிஸ்னஸ் இந்த மெசேஜ் இட் செல்ஃப். இது வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகிட்டு. ஸோ மெனி பிஸ்னஸ் 5 lakhs, 8 lakhs, 10 lakhs பண்ணுறவங்க வந்து இருக்காங்க. ஒன்ஸ் உங்களால் அந்த லெவலாக மணி பண்ண முடியுது, அந்த மேக் ப்ராஃபிட்டாக 1 lakh, 2 lakh, 3 lakh பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது யூ கேன் ஸ்லோலி ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் த அதர் அவென்யூஸ். அப்போது எனக்கு அந்த லெவல் ரீச் பண்ணுறக்கே ப்ராப்ளம் சொல்லும்போது எனக்கு வந்து அதனால தான் பட்ஜெட் இல்லை. ஸோ அப்போ ஐ கேன் ஜஸ்ட் மேக் இப்போ வந்து என்னால் இன்ஸ்டாகிராம் பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆட்ஸ் ரன் பண்ண முடிச்சுட்டு தென் யூ கேன் ஜஸ்ட் இவென்ச்சுவலி நீங்கள் வந்து அங்கே வந்து ஸ்கேல் பண்ணலாம். அதுதான் இதில் வந்து எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போ ஜஸ்ட்டு ரேண்டம் தாட், இதில் ஆர்கானிக் கான்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் மூலயமா டூ மெசேஜ் மூலயமா நமக்கு நிறைய சேல்ஸ் வரும், என்கொயரிஸ் வரும். ஆனால் ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் அங்கே இருக்கிற கான்டென்ட் இம்ப்ரெசிவாக இல்லை ஒரு ஆடியன்ஸ் பார்க்கும்போது,
அவன் ஆட் ரன் பண்ணுறான் சேம் இதே 10,000 ருபீஸ்க்குன்னா அங்கே கன்வர்ஷன் வர்றது டவுட் தானே. ஆமாம் அஃப்கோர்ஸ். ஏன்னா இப்போது ஆன்லைன் ஷாப்பிங் இட் செல்ஃப் நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதாவது ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுறோம். அப்போது ஒரு ஆஃப்லைன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு கடைக்கு போவீங்க, ஒரு ப்ராடக்ட் பார்ப்பீங்க, யாராவது கூப்பிட்டு இது என்னது, வேறு ப்ராடக்ட் இல்லையா, வேறு கலர் இல்லையா, யூ ஆஸ்க் ஆல் த கொஸ்டின்ஸ். இது எல்லாமே நம்ம ஆன்லைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பார்க்குறோம். ஸோ அப்போ வெப்சைட்ன்றது என்ன அப்படின்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் டிஸ்பிளேயிங் ப்ராடக்ட். வெப்சைட் இஸ் அ சேல்ஸ் பர்சன். இப்போ ஒரு சேல்ஸ் பர்சன் என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்களோ அதை அந்த கேள்விக்கான பதில் வந்து மோஸ்ட்லி நீங்கள் வெப்சைட்டில் வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. இப்போது அந்த வெப்சைட் இல்லைன்னு ஆயிடுச்சு, ஐ மூவிங் டு இன்ஸ்டாகிராம். மக்கள் வந்து என்ன பார்ப்பாங்கன்னா அப்போ என்னோட ஸ்டோர் அது, அப்போ என்னோட ஸ்டோர் எப்படி இருக்குன்றதானே இட்ஸ் மோர் லைக் இன் ஸ்டோர் எக்ஸ்பீரியன்ஸ். பட் நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜாக வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எனக்கு வந்து அவன் என்னெல்லாம் கேள்வி கேட்பானோ அந்த கேள்விக்கான பதில் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து இருக்கணும். ட்ரஸ்ட்டில் இருந்து, ப்ரைஸில் இருந்து, எவ்வளோ நாளாக இருக்கான், என்ன மாதிரி பண்ணுறாங்க, எவ்வளோ ஃபாலோவர்ஸ், தே லுக் அட் லாட் ஆஃப் திங்ஸ். அப்போது அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்கள் பேஜாக கன்சிடர் பண்ணி தட்ஸ் அ சேல்ஸ் பர்சன் வச்சுக்கோங்களேன். இப்போ சேல்ஸ் பர்சன் வந்து எப்படி இருக்காங்கன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு சேல்ஸை டிசைட் பண்ணும். யூ கேன் ஜஸ்ட் இக்னோர் இட். கரெக்ட். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன் ப்ரோ. ஜஸ்ட்டு நாங்கள் இன்னைக்கு காலையில் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரேண்டமாக சர்ச் பண்ணும்போது அந்த வீடியோ எங்களுக்கு வந்தது. இப்போ எனக்கு வந்த தாட் அதுதான் என்னன்னா, இந்த மாதிரி இல்லாமல் காமர்ஸில் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ 90 கிட்ஸ் தான்டா. நமக்கு முன்னாடி பிறந்தவங்களாம் பாரு, கல்யாணம் குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகிட்டான். நமக்கு அப்புறம் பிறந்த பசங்கள்லாம் கமிட்டட்னு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு இருக்கானுங்க. நம்ம வாழ்க்கை தான் எதை நோக்கி போகுதுன்னே தெரியலடா. எப்போ வசந்த வீசுன்னு தெரிய மாட்டேங்குது. சரி, இந்த கடைக்கு வந்தேன், அப்புறம் ஃபோன் பண்ணுறேன். ஆமாம், சரி வையே. ஐயோ சாரிங்க. அண்ணா கடலெண்ணெய் 1 லிட்டர் கொடுங்கண்ணா. என்ன பிராண்டுப்பா வேணும்? எப்பவும் வாங்குறது தானே, வால்காயில் தான். இந்தாப்பா. நீங்க எப்பவுமே வால்கோ ஆயில் தான் வாங்குவீங்களா? ஆமாங்க, எப்பவுமே வால்காயில் தாங்க. நாங்களும் வால்கோ ஆயில் தாங்க. ஓ அப்படிங்களா? அம்மா சொல்லியிருக்காங்க வால்கோ ஆயில் யூஸ் பண்றவங்க ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாகவும் சிக்கனமாகவும் இருப்பாங்கன்னு. கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. பில் போடுங்கண்ணே. நீங்க சிங்கிளா? பிறந்ததுலேருந்தே சிங்கிள் தாங்க. பிறந்ததுலேருந்தே சிங்கிளா? அப்படின்னா வீட்டுக்கு ஒரே பையங்க. இந்தாங்கம்மா. உங்க நம்பர் கிடைக்குங்களா? இது வந்து செம்ம காமெடி. இப்போ இது வந்து சரி ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினச்சோம். இந்த வாழ்க்கை ஆயில்ன்றது யாரோ ஒருத்தனுங்க ட்ரோல் பண்ணுறாங்க போல இருக்கு, அதனால இப்படின்னு பார்த்தா இது அவங்களே தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எனக்கெல்லாம் என்ன தோணுச்சுன்னா, இது என்ன கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங்? இது வந்து ட்ரோல் பண்ணி அவன் பிராண்டை இம்ப்ரூவ் பண்ணுறானா, இல்லை இது என்ன அவனோட பட்ஜெட்டே அவ்வளோதானா? இது எங்கெங்கேயோ எங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே ஒவ்வொரு திங்கிங் வர ஆரம்பிச்சுது. இப்போ எனக்கு என்னன்னா, இந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் வீடியோ ஆட்ஸ் நீங்கள் கிரியேட்டிவ் எஸ்பெஷலி நீங்கள் சொன்னதுனால நான் கேட்க வந்தேன். இந்த மாதிரி கிரியேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணால் ஹிட் ஆகுமா? எனக்கு ஆக்சுவலாக செம்ம டவுட். இது பார்த்ததுமே காமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், வாட் எவர், என்ன கைண்ட் ஆஃப் கிரியேட்டிவ்ஸ் இருக்கணும், பெட்டராக இருக்கணும், அதுக்கு ஏதாவது சம் கைட்லைன்ஸ் இருக்கா? இல்லை, இப்போ எனக்கு இது வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த அப்ஜெக்டிவ். இப்போ நான் என்னால் வந்து ஒரு அவுட் சைட்லேருந்து அது நல்லா இருக்கா இல்லையான்னு ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். அதாவது மார்க்கெட்டிங் ஆங்கிள்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் வச்சு பண்ணியிருப்பான், அது நடந்துச்சா இல்லையா அப்படின்றது தான் மேட்ரு. மேபி இப்போ நீங்கள் நானும் பேசுகிறோம், இவ்வளோ பேர் பார்ப்பாங்க, இப்போ நீங்கள் ஒரு பிராண்டை ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க, மேபி இட்ஸ் டன் இன் அ வே. வந்து அவனுக்கு வந்து ஒரு இதுதான் வச்சுக்கோங்க. இப்போ நான் பார்ப்பேன், லுக்ஸ் லைக் கோயம்புத்தூர் பீப்புள் வச்சு எடுத்துருக்காங்க, கோயம்புத்தூராக இருக்கலாம், மேபி நான் வாங்கலாம். இல்லை நெவர் நோ இருக்கா இல்லையா. எனக்கு வந்து இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அப்ஜெக்டிவாக இருந்திருக்கலாம், தட் இஸ் சால்வ்டு.
ஷேரபிளாக இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல வந்து இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சிரிச்சிங்கல்ல, தட் வாஸ் இஸ் மூமெண்ட் டு கிரியேட். ஓகே, ஏதோ ஒரு ரிலேட்டிவாக ஏதோ ஒன்று பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது சேலாக கன்வெர்ட் ஆச்சா இல்லையா அப்படின்றத வந்து அன்டில் அவங்க சைடு என்ன அப்ஜெக்டிவ் வச்சுருந்தாங்க, உண்மையிலே சேல்ஸ் தான் இதான்னு சொல்லிட்டு கேட்டால். பட் ஐ திங்க் ஃப்ரம் தட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து எனக்கு மோர் ஆஃப் அ சேல்ஸ் தாண்டி இட் லுக்ஸ் மோர் ஆஃப் அ பிராண்டிங் சைட் ஆஃப் இட் இருக்கு. அண்ட் இட் ஒர்க் என்னைக்கு பார்த்தாலும் இது ஞாபகம் ஸோ அது பார்க்கும்போது என்ன ஒரு ஃபன்னியாக எடுத்துருக்காங்கன்னு சொல்லிருக்கோம். பட் அந்த மார்க்கெட்டிங் பார்ட் வந்து சால்வ் இப்போ இவ்வளோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் உனக்கு வந்து ஒரு ரீடார்கெட்டிங் பண்ணுறேன், இல்லை ஏதோ ஒரு இடத்துல பண்ணுறேன், ஏதோ ஒரு இடத்துல பார்க்குறேன்னா கூட வந்து சரி அதை பண்ணானுங்களே என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கி பார்க்கலாம் அப்படின்றது வந்து தோணும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அட்வேன்ஸ் ஐ திங்க் இட்ஸ் ப்ரிட்டி குட் ஐடியா. அப்போ வந்து என்ன, இப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம பேசிகிட்டே இருந்தோம் திரும்ப ஒன்று வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் பற்றி பேசுகிறோம், இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி அதெல்லாம் இருக்கும்போது சரி முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வந்து நான் திரும்ப இப்போ நிறைய பேர்கிட்ட சொல்லும்போது வந்து சோஷியல் மீடியா as a whole வந்து இட் இஸ் டெமோக்ரைஸ்டு த கான்டென்ட் கிரியேஷன் அண்ட் கண்டென்ட் கன்சம்ஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ கண்டென்ட் கிரியேஷன் வந்து உங்களுக்கு டெமோக்ரட்டைஸ் பண்ணியிருக்கேன்னா த சேம் இஸ் ஃபார் த பிராண்ட்ஸ். அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து நான் ஒரு மார்க்கெட்டிங் பட்ஜெட் மார்க்கெட்டிங் பிளான் அப்படின்னா பெரிய பிராண்டு தான் இருக்கும். இந்த ஸ்மால் பிராண்ட்ஸுக்கெலாம் அப்படி ஒரு பட்ஜெட்னு ஒன்று இருக்காது, பிளான் ஒன்று இருக்காது. இப்போ வந்து அதை டெமோக்ரட்டைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஒரு பிராண்டாக ஒரு சின்ன பிராண்டாக இருக்குன்னா ஒரு பெரிய பிராண்ட் என்ன பண்ணணும் அதை என்னால் பண்ண முடியும். இப்போ ஃபேஸ்புக் என்ன வந்து ஒரு ஆப்பிள் இருக்குது, இல்லை வந்து ஒரு பொலிட்டிக்கல் கம்பெனிக்கு என்ன கொடுக்குறாங்களோ சேம் செட் ஆஃப் டேட்டா, சேம் செட் ஆஃப் டூல்ஸ் ஆஸ் அ ஸ்மால் பிஸ்னஸ் நான் 250 rupees ஸ்பெண்ட் பண்ணாலும் இருக்கும், 250 crores ஸ்பெண்ட் பண்ணாலும் வந்து எனக்கு வச்சுக்கோங்களேன். அந்த டெமோக்ரட்டைஸ் பண்ணியிருக்கும் போது இப்போ என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும். அப்போ அதில் எனக்கு இருக்க ஒரு ரிசோர்ஸ் வந்து இஃப் ஐ டோன்ட் ஹேவ் அ மணி, இப்போ கிரியேட்டிவிட்டின்னு வந்து முன்னால் காட்டக்கூடிய ஒரு இடமே நமக்கு வந்து இருந்திருக்காது. இப்போ இங்கே வந்து என்னால் நிறைய ஒரு ப்ராடர் லெவலில் வந்து அந்த கிரியேட்டிவிட்டி காட்டணும். நான் இதை வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன். எனவே வந்து இப்போ இதை வந்து முன்னாடி ஒரு 10 years முன்னாடி 15 years முன்னாடி இது போல ஒரு பிராண்ட் பண்ணியிருக்க முடியுமா? பண்ணியிருக்க முடியாது. கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருக்க முடியும். இது எங்கே காட்டணும் நான்? அந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லும்போது அப்போ கிரியேட்டிவிட்டி இஸ் அன் அசர்ட்ன்றது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் ஆங்கிள் வந்து when you create a very good ad, அப்போ நீங்கள் content will drive it. நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பெய்ட் ஆடாக இருக்கட்டும், எனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கானிக் இதாக இருக்கட்டும், இட்ஸ் அன் ஆம்பிளிஃபையர். அப்போ குட் கண்டென்ட் நீங்கள் ஆம்பிளிஃபை பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அப்போ கண்டென்ட் இஸ் த பேஸ் இன் த எண்ட். ஸோ அப்போ அந்த கண்டென்ட் எவ்வளோ நல்லா இருக்கோ ஆடுமே நம்ம வந்து என்ன சொல்லணும்னா எவ்வளோ வைரலாக எவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்கோ அப்போ வந்து எனக்கு வந்து கன்வர்ஷன்ஸ் பெட்டராக இருக்கும். கரெக்டாக இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு ஒரு பாட் பார்க்கும்போது மக்கள் வந்து சரி என்ன தான் சொல்ல வரான்ற ஒரு ஆர்வத்தில் வந்து பார்த்துருப்பாங்க. ட்ரோல் மெட்டீரியலாக தான் இது போயிருக்கும். ஸோ இன் சம் வே இட் ஒர்க்ஸ், அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். எனக்கு அதான் சொல்கிறேன். இப்போ நான் அது வந்து ஒரு சேல்ஸியாக பார்க்கும்போது இட்ஸ் நாட் அ வெரி குட் கான்டென்ட், பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், இன் டர்ம்ஸ் ஆஃப் அவேர்னஸ் இட்ஸ் அ வெரி குட் கான்டென்ட். ஸோ அப்போ நம்ம என்ன ஸ்கேல் வச்சு பார்க்குறோன்றது தான் வச்சுக்கோங்களேன். அப்போது வந்து இப்போ மிந்த்ரா இவங்கெல்லாம் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து இப்போ அப்பேரலாக இருக்கிறதுனால டேரெக்டாக ஒரு மாடல் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதெல்லாம் சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதை ஷோ பண்ணுறாங்களா, இல்லை நம்ம வந்து சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்குன்னு வேற கைண்ட் ஆஃப் கிரியேட்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க? ஏன்னா நான் கேட்டதே கிரியேட்டிவ் பார்ட் தான். இப்போது பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த மாதிரி வீடியோஸ் கூட எடுக்க முடியாது, எஸ்பெஷலி பிராண்ட் ஓனர்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போது ப்ராடக்ட் ஃபோட்டோஸ் வந்து இனிஷியேட் பண்ணலாமா, இல்லை யூசர் ஜென்ரேட்டட் கான்டென்ட்டாகவே ஒரு வீடியோ மேக் பண்ணி நம்ம வந்து ஆட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம்? கிரியேட்டிவ் வைஸ் கேட்குறேன். இல்லை அதான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி வந்து the ad or content side வந்து it has been democratized. பேசிக்காக என்ன அர்த்தம்னா யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு பெரிய மாடல் தேவையில்லை என்னோட ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறேன். ஐ கேன் பி ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அது இம்ப்ரெஸ் ஆகணும்ல. இல்லை அதான் சொல்கிறேன். இப்போ எவ்வளோ பேர் வந்து அது போல் பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ நம்ம வந்து அந்த ஃபர்னிச்சர் செல் பண்ணுற ஒரு பையனை பார்த்துருக்கோம். அப்போ இஸ் பிகம் இஸ் ஓன் பிராண்ட் ஐடென்டிட்டி. இப்போது வசந்தன் கோக் வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஒரு நாளில் பண்ணும்போது வந்து யாரும் அக்செப்ட் பண்ண கிடையாது. பட் they keep seeing it somewhere, they associate yourself-னு வச்சுக்கோங்களேன். உங்களால் வந்து you don't need to be like a model, look like a model. நீங்கள் வந்து இப்போ அந்த தாத்தா குக் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் வந்து நிறைய வரும். இப்போ வந்து 2-3 ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவராக நினச்சே பார்த்துருக்க மாட்டார் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. பட் அந்த ஒரு பாட்டு தான் வந்து நமக்கு திரும்ப வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்ல மாதிரி யோசிச்சுட்டே இருந்தோம்னா வந்து டசன்ட் ஒர்க். பீப்புள் கேன் ஏபிள் டு ரிலேட். ஆக்சுவலாக இப்போ ஒரு மாடலை ரிலேட் பண்ணிக்கிறத நம்மளால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ஆக்சுவலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸுமே வந்து அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன மாதிரியான பொசிஷன் வந்து எடுக்கணும் அப்படின்றத பொறுத்து தான் வந்து இருக்குது. ஸோ நான் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்சுரைன் ஆட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு பிரைட் ஒயிட் கலர் இருக்கும். லுக் அட்
த ஸ்க்ரீன் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ராயலாக இருக்கும். ம் ரெண்டாவது அந்த ஆடில் பேசுகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷீ இஸ் மிட் ஆஃப் 35-40 உமன் அந்த கேட்டகரியில் இருப்பாங்க. ஸோ இப்போ யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரியும். அந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மினிமலிஸ்டிக்காக இருக்கும். ம் ஓகே. அப்புறம் அவங்க பேசுகிறது பார்த்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷில் பேசுவாங்க. இதெல்லாம் சொல்கிற மூலமாக தே லுக் அட் திஸ் இஸ் சம்திங். அவங்க வந்து அவங்கள மாதிரியான ஒரு ஆடியன்ஸ் கிட்ட பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறது எனக்கும் ரிலேட் ஆகாது. கரெக்ட். எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இட்ஸ் நாட் பிகாஸ் மென் உமன் கிடையாது. இந்த கைண்ட் ஆஃப் செட்டப் தே கிவன், அவங்க லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் இருக்கும்போது எனக்கு வந்து அது ரிலேட்டே ஆகாது. ஓகே. ஸோ இன்னொரு ஆட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு மூட்டு வலிக்கு ஒரு டேப்லெட் வந்து வைக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆடில் ஷோ பண்ணுற மாடல் யாருன்னா ஒரு தாத்தா. அவர் வந்து ஏதோ விருதுநகர் ஏதோ நார்த் அது சவுத் சைடு வந்து ஒரு தாத்தா போட்டு தமிழில் வந்து அவர் பேசுவார். இந்த மாதிரி வந்து நான் பூக்கடைக்கு போயிட்டுருப்பேன், சைக்கிளில் வந்து ஒரு மலம் வச்சுருப்பேன், மிதிக்கவே முடியல, இப்போ வந்து நான் அந்த டேப்லெட் சாப்பிட்ற மிதிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நவ் யூ நோ த டார்கெட் ஆடியன்ஸ். அவங்க போய் அமிதாப் பச்சனை கூப்பிட்டு வந்து நடக்க முடியலன்னு சொல்லிட்டு சொன்னால் பண்ண முடியும். ஏன்னா அந்த தாத்தா மாதிரியான ஆளுங்க தான் அவங்க டார்கெட் ஆடியன்ஸ். பீப்புள் வந்து ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான மக்கள் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது செட்டப் வந்து வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதே ஆடியன்ஸ் எனக்கு மூட்டு வலி வந்து ஒரு ஒரு படித்த இல்லை ஒரு ரிட்டையர் ஆன அந்த மாதிரியான ஒரு மக்கள் இருக்காங்க. அதாவது ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒரு இது ஆட் வெரி குட் இன்கம், இப்போ வந்து கொஞ்சம் செட்டிலாக இருக்காங்க, பட் அவங்க மூட்டு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாடல் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இந்த தாத்தாவோட கேரக்டர் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ மேபி அப்போ யாரோ ஒருத்தர் ஒரு ஷூ போட்டுட்டு ஒரு 60-65 வயசில் பார்க்கில் வந்து வாக்கிங் போகிற மாதிரியோ ஜாகிங் போகிற மாதிரியோ, இல்லை அவர் வந்து ஒரு தாத்தா பாட்டி இருக்க மாதிரியோ, மேபி யூ ஷோ ஒரு அப்பார்ட்மெண்ட், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த தாத்தா இருக்கிற மாதிரி அப்போ நான் ஆட் காட்டும் போது அப்போ இந்த தாத்தா வந்து அந்த தாத்தா யாரெல்லாம் இது கனெக்ட் பண்ணுறாங்களோ அது பண்ண முடியாது. அப்போ இவரோட ஆடியன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்போ இவரை வந்து நம்ம ஆட் காட்டுறதே வேறு மாதிரி இருக்கும். அப்போ ஆஸ் அ ப்ராடக்டாக நான் வந்து எங்கே பொசிஷன் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. அப்போ நம்ம என்ன மாதிரி மாடலிங் சூஸ் பண்ணுறோம் அப்படின்றது உனக்கு. அப்போ இந்த தாத்தா மாடலான்னு சொல்லி கேட்டால் ஆமாம், ஏன் வந்து அங்கே மாடல்னால் ஐ கேன் ஏபிள் டு கனெக்ட் பண்ணுறது தான் வந்து ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இட் டசன்ட் மேட்டர், அது அமிதாப் பச்சனாக இருக்கலாம், இப்போ நானாக இருக்கலாம், என்ன மாதிரியும் ஒருத்தர் பேசுகிற நீங்களாக இருக்கலாம். கரெக்ட். அப்போ யார் வந்து பேசுகிறாங்க அப்படின்றது வந்து எங்கேருந்து வருதுன்னா அந்த கனெக்டிவிட்டி தான் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் போய் உட்காந்துட்டு 60 வயசு தாத்தா மாதிரி எனக்கு முட்டு வலி இருக்குதா, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க பேசலாம். அதுக்கு இன்னொரு ஆங்கிள் இருக்குது. என்னோட தாத்தாக்கு வந்தது போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் தாத்தாக்கு இதை வாங்கி கொடுத்தனும் பேசலாம். ரைட். ஆஃப் இட்ஸ் மோர் ஆஃப் அ கனெக்டிவிட்டி. அப்போ நான் பேசுகிறது வந்து என் தாத்தாக்கு ரிலேட் ஆகாது, என்ன மாதிரியான பேர பசங்களுக்கு ரிலேட் ஆகும். கரெக்ட். நான் இப்போ தாத்தாக்கு வாங்கி கொடுத்தேன், நீங்களும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட் ஆகும். அப்போ நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ அந்த மாதிரியான ரிலேட்டிவிட்டி உங்களால் கிரியேட் பண்ணும்போது அந்த ஏஜ் ஃபார் எக்ஸாம்பிள் 30 to 40 இயர்ஸ் ஓல்டு பீப்புளில் நம்ம டார்கெட் பண்ணுறோன்னா நம்மளோட மாடலும் அதே ஏஜ் இருக்கும். அது போல் பண்ணும்போது யூ செட் அப் த ஹோல் திங் ஆன் தட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நாங்கள் ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ண ட்ரை பண்ணும்போது வென் யூ சே ஆர்கானிக் ரிலேட்டடான ப்ராடக்ட்னு சொல்லும்போது செட்டப் வந்து அந்த மாதிரி மோஸ்ட்லி ஷோ சம் நேச்சர் அந்த மாதிரி வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆன் த ஹவு யூ யூஸ் இட் அஸ் அ மாடல். ஏன் சொல்கிறேன்னா நம்மளாலே மாடல் ஆக முடியும் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அகைன் வாட் யூ கிரியேட் அஸ் அ கண்டென்ட் வந்து இட்ஸ் அ மார்க்கெட்டிங் மெட்டீரியல், இட்ஸ் சேல்ஸ் பீப்புள்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஆன்லைனில் கண்டென்ட் வந்து ஒரு விதமான சேல்ஸ் தான் பண்ணுறீங்கல்ல. அப்போ நீங்கள் கடையில் சேல்ஸ் பண்ணுறீங்க, யூஆர் டூயிங் இட் இன் ஆன்லைன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே தவிர யூ கீப் சேயிங் அந்த பையன் வந்து சொல்லும்போது இந்த ஃபர்னிச்சர் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இந்த ஃபீச்சர், இப்போ நேராக போனீங்கன்னா அந்த இப்போ என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். அதை வந்து யூ குட் ஏபிள் டு ரிப்ளிகேட் இட் இன் ஆன்லைன், இல்லை வந்து அவன் நிறைய பேருக்கு காட்ட முடியுது, அதுதான் வந்து அவங்க பண்ணுறாங்களே, மற்றதும் கிடையாது. அப்போ நீங்கள் பேசுறது உங்களை விட பெருசாக வந்து ஒரு ப்ராடக்ட் யாராலையும் செல் பண்ண முடியாது. அண்ட் அட் ஸ்கேல் வந்து உங்களால் பண்ணணும்னு சொல்லும்போது இட் ஒர்க்ஸ் ரியலி வெல். அண்ட் உங்களோட கனெக்டிவிட்டி வித் பிராண்ட் வந்து மற்ற நிறைய பேருக்கு வராது. இப்போ நான் வந்து த வே ஐ எக்ஸ்பிளைன் த ப்ராடக்ட் வித் வெரி எமோஷன், அதை வந்து சேல்ஸ் பர்சன் நிறைய டைம் பண்ண மாட்டாங்க. ஸோ இட் ஒர்க்ஸ் ரியலி வெல் அண்ட் தட் லெவல்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்போது நீங்கள் இந்த மாடல் அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது. என்னென்னா, நாங்கள் பாப்புலரான ஒரு விஜே ஹையர் பண்ணியிருந்தோம் ஃபார் ஆட் ஷூட்டுக்கு. அந்த மாடல் வந்து காஸ்டியூம் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ சாரீ, இன்னொரு வீடியோ வந்து டிஷர்ட் அண்ட் ஜீன் மாடர்னாக இருக்கிற மாதிரி. ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப லைக் பண்ணது என்னவோ வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் தான். ஓகே, நம்ம இந்த கோர்ஸ் ப்ரொமோட் பண்ணுறோம், ஆடியன்ஸ் இப்படி தான் இருப்பாங்க, லைக் பண்ணுவாங்க. சொல்லப்போனால் லீட் காஸ்ட் வைஸ் செக் பண்ணும்போது சாரீ வந்து இன்னும் கம்மியாக இருந்தது. சேல்ஸ் ஆஸ்பெக்டில் பார்த்திங்கனாலும் ரொம்ப அதிகமாக இருந்தது அந்த எனக்கு.
சொல்லப்போனால் ரெண்டும் ஒரே ஸ்கிரிப்ட் தான். இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது? இல்லை அதான் ரிலேட்டிவிட்டி தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னுடைய ஆடியன்ஸ் ஏஜ் வந்து நீங்கள் சொல்கிற அந்த ஏஜ் கேட்டகரி சேம் தான். ட்ரெஸ்ஸிங்கில் கூட ஒரு இது இருக்குமா அட்ராக்ஷன்? டெஃபினட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ அது வந்து எப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலாக தெரியல. மேபி இட் இஸ் ஆல் இப்போ ஒரு அம்மா வந்து ஒரு மாடர்னான அம்மா அப்படின்னு காட்டும்போது வேறு மாதிரி காமிப்பாங்க. இல்லை வந்து மோஸ்ட் ஆஃப் தி அம்மாஸ்க்கு வந்து தமிழ்நாட்டில் காட்டுற அம்மா எல்லாமே வந்து சாரி கட்டிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மான்னு கிடையாது, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபே காட்டுறது வந்து சாரியில் தான் வந்து காட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் மேபி சில்ட்ரன்ஸ் ரிலேட்டடாக ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியும். என்ன மாதிரியான ப்ராடக்ட் அது? நம்ம அப்ஸ்கில்லிங் ப்ராடக்ட்ஸ் தான். இப்போ யார் டார்கெட் ஆடியன்ஸா? 25 to 35 தான். ஓகே, 25 to 35 தான் நான் எங்களோட டார்கெட் ஆடியன்ஸு. முக்கால்வாசி ஜாப் சீக்கர்ஸு. அவங்க அதை லைக் பண்ணது தான் வந்து எனக்கு சமாச்சரியம். ஓகே, இல்லை இருந்திருக்கலாம் நிறைய ஆங்கிளில் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அ ரிலேட்டிவிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் அன் அப்பீல் ஆல்சோ. அது என்ன மாதிரி ஒரு அப்பீல் இருந்துச்சு, எப்படி பேசுனாங்க, எப்படி டெலிவரி, நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இருக்குது. பட் ட்ரெஸ் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாலும் டெஃபினட்டாக அது இருக்குது. இட்ஸ் வெரி தட்ஸ் வை லுக் அட். இப்போ நீங்கள் வந்து ஏன் ஜுவல்லரி பிராண்ட்ஸோட எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா சாரி கட்டிட்டு அவ்வளோ பிகாஸ் தே நோ தட்ஸ் தே டூ இட் ஃபார் ஃபெஸ்டிவில் நீங்கள் போய்ட்டு வந்து சுடிதார் அது இதெல்லாம் போட்டு நிறைய வந்து நீங்கள் பார்க்க மாட்டேன். ஃபெஸ்டிவ்னா சாரி தட்ஸ் ஹவ் தே லிங்க். அப்போ நீங்கள் வந்து பட் சில ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்குல்ல என்ன இருக்குன்னா தே செல் லைக் பெண்டன்ட் டைமண்டு அந்த மாதிரி செல் பண்ணும்போது தே லுக் அட் த வே இந்த லுக் அட் ட்ரெஸ்ன்றது வந்து டெஃபினட்டாக மாறும்னு வச்சுக்கோங்க. தே செட் த டோன். யாருக்கானதுன்றது ரொம்ப அழகாக வந்து த்ரூ அவுட் வந்து செட் பண்ணுவாங்க. அது வந்து இட் டெஃபினெட்லி ஒர்க்ஸ் அப் இந்த ரிலேட்டிவிட்டி சைட் ஆஃப் இட். இப்போ இவ்வளோ ஆட்ஸ் வந்து நம்ம சின்ன பிராண்டுக்கே இவ்வளோ இருக்கும்போது இப்போ பெரிய பெரிய பிராண்ட்ஸ் அமேசானாக இருக்கட்டும், இந்துஸ்தான் லெதராக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், மோர் தென் 400 to 800 crores நான் அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து சொல்கிறேன் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு. கண்டிப்பாக பேக்கெண்டில் வந்து ஆட்டோமேஷன் இல்லாமல் இந்த ஆட்ஸ் எதுவுமே வந்துக்காக பாசிபிளே கிடையாது. இது இல்லாமல் இன்டர்னல் இன்ஜின் வேறு இருக்குது, ஆட்ஸ் இன்ஜின் இருக்குது. இந்த ஆட்டோமேஷன்லாம் சின்ன பிராண்டுக்கும் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகுமா, இருக்கா நிஜமாக? இல்லை ஆட்டோமேஷன்ஸ் இருக்குது, பட் வேணுமான்றது தான் வந்து கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய ஆட்டோமேஷன்ஸ் வந்து பண்ணலாம். பட் ஆட்டோமேஷன் கம்ஸ் இப்போ நம்ம சின்ன பிராண்ட்ஸுமே வந்து ஆட்டோமேஷன் இந்த ஆட் கிரியேஷனில் வந்துச்சு. இப்போ இந்த ஏஐலாம் வந்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட் கிரியேட் பண்ணுறதுக்கே தட் இஸ் வேர் த ஃபியூச்சர் வில் பி அட் ஒன் பாயிண்ட்னு நினைக்கிறேன். வேறு என்னோட ப்ராடக்ட் நீங்கள் என்னென்னு சொன்னோன்னா ஃபேஸ்புக்கே ஆட் எழுதிக்கும், ஃபேஸ்புக்கே டார்கெட்டிங் எழுதிக்கும், ஃபேஸ்புக்கே க்ரியேட்டிவ் எல்லாமே பண்ணிக்கும். நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணு, இதுதான் என்னோடய டார்கெட் சிபிஏ, இதான் என்னோட ப்ராடக்ட்னு சொல்லிட்டா ஃபேஸ்புக்கே எல்லாம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட்ஸ் வேர் வி ஆர் மூவிங் டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து நிறைய டூல்ஸ் வந்து இருக்குது. இந்த ஆட் கிரியேஷன்ஸ்க்கே வந்து நிறைய இருக்குது. நீங்கள் ஆட்டோமேஷன்லாம் வந்து நிறைய இப்போ நாங்களே வந்து நிறைய டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் இன்டர்னலாக டு ரியலி லுக் அட். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் கேம்பெயின் வந்து காஸ்ட் வந்து அதிகமாக போச்சுன்னா பாஸ் பண்ணுறக்கு, இல்லை ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறக்கு, அந்த மாதிரி நிறைய ஆட்டோமேஷன்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். பட் when you play with very small budget தேவைப்படாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்களே மேனுவலி 2 to 3 lakhs ஸ்பெண்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு பெருசாக ஆட்டோமேஷன்ஸ் தேவைப்படாது. டு பி ஆனஸ்ட் பர் மந்த் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா பியாண்ட் தட் டெஃபினட்டாக நிறைய இருக்குது. இங்கே வந்து இப்போ இந்த இவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ரிப்போர்ட் ஜென்ரேஷனு, சின்ன ரூல்ஸ் க்ரியேட் பண்ணுறதுலாம் இருக்குது. அதுவே வந்து இட்ஸ் மச் சஃபிஷியன்ட் வச்சுக்கோங்களேன். அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆல்சோ அந்த டூல்ஸ் வந்து நிறைய இட்ஸ் வெரி ஹெவி. அண்ட் இப்போ எப்படி இருக்குன்னா தான் அது ஒன்று. அண்ட் இப்போ நீங்கள் நிறைய போகும்போது தான் நம்ம நிறைய பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஸ்பெண்டிங் லெஸ் உங்களுக்கு வந்து பெருசாக டூல்ஸ் வந்து தேவைப்படாதுன்னு. ஸோ மிட் ரேஞ்ச் அண்ட் ஹை ரேஞ்ச் இருக்கிற பிராண்ட் ஓனர்ஸ் இஃப் யூ ஆர் ஸ்பெண்டிங் 3-4 lakhs ஃப்ரம் தேர் யூ கேன் ஸ்டார்ட் யூஸிங் நிறைய டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நிறையவே இருக்குது ஆக்சுவலாக. இப்போ வந்து எஸ்பெஷலி இந்த சாட்ஜிபிட்லாம் வந்து அப்புறம் இப்போ ஏகப்பட்ட டூல்ஸ் வந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பண்ணுற எல்லாமே பண்ணும். நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆட்டோமேஷன்ஸ்? ஓகே. இப்போது இன்னொரு ஒரு கொஸ்டின் என்னென்னா, இப்போ எட்டெக்கில் நான் இருக்கிறதுனால ஃபனல்ஸை யூஸ் பண்ணி இப்போ ஒர்க் ஷாப்பை ரன் பண்ணி அங்கேருந்து ஒரு கோர்ஸ் அப்சேல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணி அங்கே ஒரு அப்சேல் பண்ணுறதா, இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் நிறையா ஃபனல்ஸ் இருக்குது. இ-காமர்ஸ்க்கு நிஜமாக ஒரு ஃபனல் இருக்கா? அந்த ஃபனல் என்ன கைண்ட் ஆஃப் மெத்தடில் ப்ராசஸ் கொண்டு போகும்? ஸோ இ-காமர்ஸ் வந்து நீங்கள் நிறைய விதமாக வந்து ஒர்க் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து இட் இஸ் அ வெரி ஸ்டாண்டர்ட் ஃபனல். பேசிக்காக யூ ஹேவ் வெப்சைட், ப்ராடக்ட் செக்அவுட் ப்ராசஸ், தட்ஸ் ஹவ் யூ கோ த்ரூ மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டஃப். பட் அதை தாண்டி வந்து தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் கன்சல்டேட்டிவ்
செல்லிங்னு ஒன்று இருக்குது. கன்சல்டேட்டிவ் செல்லிங் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நிறைய பியூட்டி பிராண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தி ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் லைக் வந்து க்ரீம் வச்சுருப்பாங்க, சன்ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வாங்குறதுன்னு தெரியாது. அப்போது பீப்புளுக்கு வந்து வில் ஹேவ் அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒரு விதமான ஒரு கியூஆர் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது, இப்போ நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ என்னென்னா வி கால் இட் அஸ் ஒரு குவிஸ் இது மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவீங்கன்னா, எனக்கு வந்து உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லுங்கள், வாட் இஸ் யுவர் ஸ்கின் டைப், வேறு ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்களா, பிம்பிள்ஸ் இருக்கா, இல்லை வந்து டார்க் ஐ இருக்கா, என்ன இருக்குன்ற மாதிரி வந்து யூ வில் கீப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. ஓகே ஓகே. ஸோ இன் தட் வே வந்து இட் பிகம்ஸ் மோர் லைஃப் அ கன்சல்டிங். அப்போ அந்த அளவுக்கு பேஷன்ஸ் இருக்குமா? இருக்கும் பிகாஸ் யூ ட்ரைவ் வித் அ குவிஸ் இல்லையா. அப்போ அங்கே வந்து உங்களால் ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். இட் ஒர்க்ஸ் ஃபார் த இது எட்டெக் சைடுமே வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குவிஸ் ரிலேட்டட் ஃபனல் வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்போ அந்த ஆஸ்ட்ராலஜிலாம் இருக்குல்ல, அதுவுமே வந்து குவிஸ் ரிலேட்டட் ஃபனல் வந்து ரொம்ப நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். இல்லை வந்து ஹெல்த் ரிலேட்டட் வந்து நிறைய வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஹெல்த், பியூட்டி, அந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், எனக்கு வந்து ப்ளோட்டிங் இருக்குது, இல்லை வந்து கேஸ் ட்ரபிள் இருக்குது, அந்த மாதிரி ஜஸ்ட் லிஸ்ட் டவுன், இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, இப்போது இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு விதமாக வந்து நிறைய கன்சல்டேட்டிவ் வந்து ஃபினான்ஷியல் லெவல்லையுமே நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் ஏதாவது செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் டூ கன்சல்டேட்டிவ் இது. இப்போ கன்சல்டேட்டிவ் செல்லிங் வந்து இ-காமர்ஸில் வந்து பயங்கர சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். பிகாஸ் பீப்புள் ஆல்சோ கோ வித் த பெயின் அண்ட் யூ நோ எக்ஸாக்ட்லி வாட் தி கோ த்ரூ அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஸோ ஈஸி டு செல் டு தெம். ஒரு சைடு வந்து இ-காமர்ஸ் சைடு நடக்கும், இன்னொரு சைடு வந்து ஆட்டோமேஷன் செட் பண்ணுறதுக்கு, அவனுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்குலாம் நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான அவன் என்ன ஆன்சர் கொடுக்குறேனோ அதை வச்சு என்னால் ஐ கேன் கீப் சஜஸ்டிங் த ப்ராடக்ட் ரேதர் தென் ஒரு ரேண்டம் ரீடார்கெட்டிங் பண்ணுறதுக்கு பதிலாக என்னால் வந்து இதை பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபனல் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். திஸ் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங் இன் வாட்ஸ்அப். ஸோ சேம் வந்து உங்களை இப்போ இந்த குவிஸ் பண்ணல்ன்றது வந்து நீங்கள் வெப்சைட்டில் பண்ணலாம், இல்லாட்டி இந்த சேம் குவிஸ் பண்ணல் வந்து நீங்கள் வந்து இப்போ வாட்ஸ்அப்லேயுமே வந்து பண்ண முடியும். யூ ட்ரைவ் வித் பீப்புள். அப்போ அவன் வாட்ஸ்அப்பில் வந்து தே கீப் ஆன்சரிங் கொஸ்டின். டாக்டர் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். உனக்கு என்ன நடக்குது, உனக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் கேட்டுட்டு ஓகே அப்போ இந்த ப்ராடக்ட்லாம் வாங்க நல்லாயிருக்கும், யூ பை ஆல் ஆஃப் திஸ் கம்பைன் டுகெதர் 3 ப்ராடக்டாக வாங்க. ஸோ அது போல் பண்ணும்போது வந்து இன்னும் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் ஆன் ஹவு யூ செட்டப். நான் வந்து ஆட் சைட் பற்றி பேசல, ஹவு பீப்புள் கோ த்ரூ டு எண்ட் அப் பையிங். அந்த மாதிரி வந்து திஸ் ஒர்க்ஸ் ரியலி வெல். அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட். மக்கள் வந்து இப்போ ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி பார்ப்பாங்களான்னா மேபி நாட், ஸ்டில் யூ கேன். பட் ஆனால் எனக்கு எஸ்பெஷலி ஹெல்த், ஸ்கின் கேர் அந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா. ஐ திங்க் இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக பாலிசி பஜாரே அப்படி தான் பண்ணுறாங்க. கடைசியாக வந்து எந்த டேர்ம் இன்சூரன்ஸ் நீ பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பிகாஸ் பீப்புள் ஆர் கன்ஃபியூஸ் டு வாட் டு பை அண்ட் தெர் இஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் தான் தெரியும், என்ன சொல்யூஷன் வந்து தெரியாது. ஆர் பீப்புள் டோன்ட் ஈவன் ஹேவ் பேஷன்ஸ் டு ரீட், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா ஸ்கின் டைப் பொறுத்தவரைக்கும் ஸ்கின் ரிலேட்டட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1008 இது இருக்குது. ஸ்கின் டைப் என்ன இருக்குது, உன்னோட டோன் என்ன இருக்குது, அண்ட் அலர்ஜி ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி வந்து நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட்ஸ் ஸோ ஈஸி டு கலெக்ட் டேட்டா அண்ட் கிவ் அ சஜஷன். தட் ஒர்க்ஸ் ரியலி வெல். அப்போது ஒரு மார்க்கெட்டர்னால் சும்மா இந்த ஆட்ஸு, க்ரியேட்டிவ், கேப்ஷன்ஸ் இதெல்லாம் இல்லாமல் ஃபவுண்டேஷன் லெவலில் இந்த ஃபனல்ஸ் எப்படி பர்ஃபெக்டாக இருக்கா, பட்டன் எங்கே இருக்குது, கால் டு ஆக்ஷன், வேர்ட்ஸு என்ன யூஸ் பண்ணி, இதை கூட அவங்க அனலைஸ் பண்ணியா? அது கூட கிடையாது ஆக்சுவலாக. அதுதான் வந்து மெயினாக பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா பேசிக்காக ஒரு லீக்கேஜ் ஃபனலில் வந்து நீங்கள் என்ன டிராஃபிக் ட்ரைவ் பண்ணுறோமே வந்து ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஸோ அப்போது உங்களோட ரோல் வந்து என்னென்னா மீடியா பையிங் சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்குது. தட் இஸ் யுவர் மார்க்கெட்டிங் சைட் ஆஃப் இட். நான் வந்து என்ன ஆட் பண்ணுறேன், யாரை டார்கெட் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் மோர் லைக் யூ பிரிங் பீப்புள் டு த ஸ்டோர். அங்கே முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டராக நீங்கள் எப்போ ஆகுறீங்கன்னா இதையும் நீங்கள் கவர் பண்ணணும். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, வாங்குறாங்களா இல்லையா அப்படின்றது தான் வந்து எண்ட் கோல்னு வச்சுக்கோங்களேன். அப்போது கம்பைண்டாக உங்களோட வெப்சைட் வந்து ரொம்ப பயங்கர லீக்கேஜாக இருக்குது. அப்போ நான் ஆட் எவ்வளோ நல்லா பண்ணாலுமே வந்து ஒரு பிரயோஜனமே வந்து கிடையாது. ஸோ அப்போ என்னோடய கோல் வந்து அஸ் அ பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர் வந்து என்னென்னா, எனக்கு வந்து எவ்வளோ வந்து மேக்ஸிமைஸ்டு ரிசல்ட் கொடுக்க முடியும், எவ்வளோ இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வித் ஆட் எவ்வளோ எஃபிஷியன்சி நான் கொடுக்குறேன் அப்படின்றது. அப்போ எஃபிஷியன்சி எங்கேருந்து வரும்னா, இப்போ இது எல்லாமே லெவல்லையும் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ பேர் வந்து என்னோடய ப்ராடக்ட் வந்து பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் வந்து ஆட் டு கார்ட் கிளிக் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் வந்து அங்கேருந்து செக் அவுட் போகிறாங்க, அங்கேருந்து வந்து எவ்வளோ பேர் பை பண்ணுறாங்க, இந்த பர்சன்டேஜ்லாம் உங்களுக்கு வந்து தெரியணும். இஸ் இட் ரியலி குட். அப்போ நான் எங்கே வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது தான் இருக்கணும். நம்ம முன்னாடி வந்து டெஸ்டிங் வந்து பேசணும் இல்லையா. அப்போ அந்த டெஸ்டிங் வந்து மார்க்கெட்டிங் சைடு மட்டும் கிடையாது, வெப்சைட் சைடுமே நீங்கள் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சிஓடி கொடுத்தா வாங்குறாங்களா, கொடுக்கட்டி வாங்குறாங்களா, 1500 கொடுத்தா வாங்குறாங்களா, இல்லை 2000 கொடுத்தா வந்து வாங்குறாங்களா. ஸோ அப்போது இல்லை வந்து ஸோ டஸ் இட் ஒர்க்,
இப்போது எப்படின்னா நான் சிஓடிக்கு வந்து ஃப்ரீ கொடுத்தா வந்து பண்ணுறாங்களா, இல்லை வந்து நான் சிஓடி காஸ்ட் வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த ப்ரீபேமெண்ட் வந்து எனக்கு அதிகமாக வருதா, இல்லை சிஓடி வந்து நான் பண்ணிட்டேன் அஸ் அ பிஸ்னஸ் வந்து எனக்கு 60% ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் ஆகுதுன்னா ஸ்டில் நெட் ஐம் லூசிங் மணி. கரெக்ட். இப்போ எனக்கு அந்த நம்பரும் தெரியணும். ஸோ அப்போ ஐ எம் ரன்னிங் ஆட் வந்து என்னென்னா, ஓகே எனக்கு சேல் கொண்டு வரது மட்டுமே கிடையாது, ஐ லுக் அட் த ப்ராஃபிட்டபிலிட்டி, ஐ லுக் அட் த ரெவன்யூ, ஐ லுக் அட் த க்ரோத். அதுதான் வந்து எய்மாக இருக்கணும். பிகாஸ் இந்த எண்ட் ஐம் டீலிங் மணி. இப்போ ஒரு ஃபவுண்டராக எனக்கு என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, நான் 5 lakh இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஹவு மச் ஐ வில் கெட் பேக். அதை வந்து என்னால் எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் ப்ரைமரியாக நம்ம வந்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாங்கள் வந்து எப்படி சொல்லுவோம்னா, தெர் இஸ் சம்திங் கால் ப்ரீ கிளிக். ப்ரீ கிளிக்னா இட் கம்ஸ் டு ஒரு அட்வர்டைஸிங் வந்து காப்பி, இமேஜஸ்ஸு, வீடியோஸு, என்ன டார்கெட்டிங் வந்து பண்ணுறீங்க, என்ன மாதிரி வந்து ஹெட்லைன் யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் ப்ரீ கிளிக். ஒருத்தர் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், வாட் டு தே see. போஸ்ட் கிளிக்னு ஒன்று இருக்குது. போஸ்ட் கிளிக் எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லா இருக்கணும். ஓகே நவ் தே கிளிக் த ஆட், அடுத்த அவன் வந்து எங்கே லேண்ட் ஆகிறான், ஹோம் பேஜ் லேண்ட் ஆகிறானா, ப்ராடக்ட் பேஜ் லேண்ட் ஆகிறானா, கேட்டகரி பேஜ் லேண்ட் ஆகிறானா, ப்ராடக்ட் பேஜில் எந்த ப்ராடக்ட் வந்து அவன் பார்க்குறான், அந்த ப்ராடக்ட்டில் என்னெல்லாம் இருக்குது, அவனுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து இருக்கா. எக்ஸாம்பிள் டு ஹேவ் சர்டிஃபிகேஷன்ஸ், இல்லை வந்து ரிவ்யூ வந்து கொடுக்குறீங்களா, இல்லை வந்து அதாவது நியூஸில் வந்து வந்திருக்கா, மீடியா மென்ஷன்ஸ். ஓகே நவ் தே ஜஸ்ட் கிளிக் அண்ட் ஆட் டு கார்ட். இப்போ ஆட் டு கார்ட் கிளிக் பண்ணி போகிறப்போ அந்த கார்ட்டில் வந்து நான் எனக்கு வந்து காட்டுறேன். எக்ஸாம்பிள் கேன் ஐ ஷோ சம்திங் லைக், ஓகே வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு தான் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பான். அப்போது மோஸ்ட்லி பாட் டுகெதர்னு சொல்லிட்டு நான் ஒரு 500 rupeesக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் அவனை வாங்கி வைக்க முடியுமா, இல்லை வந்து ஒரு கார்ட் போன உடனே அவன் 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான், 1500க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் இருக்கிறனால சொன்னால் இது வந்து வாங்குவானா. ஸோ ஐம் ட்ரைங் டு மேக் ஹிம் டு ஸ்பெண்ட் மோர். ஓகே இல்லை அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதா, அதுவுமே வந்து ஒன்று இருக்குது. ஓகே நவ் அப்போ அந்த நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருந்தால் பீப்புள் வந்து வில் கோ அண்ட் டூ. ஸோ அப்போ என்னோட டிஸ்ட்ராக்ஷன் எல்லாமே இருக்கா. இப்போ அங்கேருந்து இனிஷியேட் செக் அவுட் வந்து போகிறாங்கன்னா, செக் அவுட்டில் வந்து எனக்கு அட்ரஸ் ஃபில் பண்ணுறது, இப்போ நான் நிறைய கேள்வி கேட்குறேன்னா, இல்லை வந்து ஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கா, மொபைல் ஆப்டிமைஸ்டாக இருக்கா, இதெல்லாமே வந்து செக் அவுட் லெவலில் வந்து பார்க்குறீங்க. ஓகே நவ் பர்ச்சேஸ் பண்ண அப்புறமே வந்து யூ கேன் செல், அப்செல் வந்து நீங்கள் வந்து நிறைய பண்ண முடியும், இல்லை வந்து நீங்கள் நிறைய மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து அங்கே வந்து பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, இப்போது ஒரு 1000 rupees ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நான் வந்து ஒரு 500 rupeesக்கு செல் பண்ணுறேன், அதாவது ஒரு டார்கெட் சிபிஐ வந்து 500 rupees அப்படின்னா, அப்போ என்னோட கோல் வந்து 2x ROIஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ROIs இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணலாம். ஒன்று ஐம் மேக்கிங் தம் டு பை, செகண்ட் ஐம் மேக்கிங் தம் டு பை மோர். அப்போ என்னோட ROIs வந்து 2லேருந்து 2.5 போனால் வந்து ஆல் ஆஃப் சடன் நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுதுல்ல. அப்போ அதை 2.5 மாற்றுறது வந்து என்னோட கோலாக இருக்கணும். நிறைய நேரங்கள் வந்து அது உங்களால் ஆடில் பண்ண முடியாது, அப்படி அதிகமாக வாங்க முடியும், டார்கெட்டிங் மாற்றலாம், இதை மாற்றலாம். பட் ஸ்டில் பை பிளேயிங் வித் தீஸ் திங்ஸ் உங்களால் வந்து இந்த ROIs வந்து உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ திஸ் பிளேஸ் அன் வைட்டல் ரோல் வேர் உங்களால் வந்து வாங்க வைக்கிறதா இருக்கட்டும், நிறைய வாங்க வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை பெட்டராக வாங்க வைக்கிறதா இருக்கட்டும், சீக்கிரமாக வாங்க வைக்கிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து இங்கே தான் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ ப்ரீ கிளிக் அண்ட் போஸ்ட் கிளிக் ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கணும். அப்போ அவனுக்கு வந்து பேசிக்காக வந்து இந்த டேட்டா ட்ரிவன் பேஸ் பண்ணி நாலேஜ் இருக்கணும். அஃப்கோர்ஸ் டேட்டா இல்லாமல் வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அனாலிட்டிக்ஸ் நாலேஜ் இருக்கணும், உள்ளே இருக்கிற சேல்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து இருந்தால் தான் அவன் வந்து ஸ்கேலும் பண்ண முடியும் இல்லையா. ஆமாம், இப்போ எங்களுக்கு அதான் சொல்லும்போது சொன்னேன் இல்லையா, இட் இஸ் ஆல் அபவுட் நம்பர்ஸ், நோயிங் ஓவர் நம்பர்னு வச்சுக்கோங்களேன். வி ப்ளே வித் நம்பர்ஸ், வி ப்ளே வித் எக்ஸல் ஷீட். அது எல்லாமே வந்து உங்களால் வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போ எவ்வளோ வராங்க, என்ன வராங்க, அந்த டேட்டா ப்ராசஸிங் இஸ் அ பிக் கேம்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அகைன் டேட்டா ப்ராசஸிங்னு சொல்லிட்டு என்ன இருக்கும்னா, தெர் இஸ் சம் வி சே இட், தெர் இஸ் சம்திங் கால்ட் டேட்டா, தெர் இஸ் சம்திங் கால்ட் ரிப்போர்ட், தெர் இஸ் சம்திங் கால்ட் இன்சைட். உங்களால் இன்சைட் எடுக்க முடியணும். கரெக்ட். ஓகே, அப்போது அந்த இன்சைட் வந்து எடுக்கிறது தான் வந்து ரியல் சேலஞ்சாக இருக்கும் நிறைய பேருக்கு. அப்போது வந்து இந்த டேட்டா ப்ராசஸிங் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ஒரு கிளியராக இதுதான் வந்து அவுட்கம்மாக இருக்குது அப்படின்றது வந்து தெரியும். அதுதான் வந்து உங்களுக்கு அது வந்து ஒன் ஆஃப் தி கோர் ஸ்ட்ரென்த், வெதர் அது வந்து நீ ஆட் லெவலில் பண்ணுறீங்களா இருக்கட்டும், இல்லை வந்து இந்த லெவலில் பண்ணுறீங்களா இருக்கட்டும். இப்போ இன்ட்ரெஸ்டிங்லி நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணுன்னா, நான் வந்து ஒரு டாக் அக்சசரிஸ் பிராண்ட் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அப்போ வந்து என்ன நடந்ததுன்னா, அப்போ வந்து அவங்க வந்து செல்லிங் ஜாக்கெட், அதாவது டாகுக்கு ஜாக்கெட் செல் பண்ணிட்டுருந்தாங்க யூகேல. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து தே கம் டு த செக் அவுட் பேஜ் அந்த லெஃப்ட்
பட் we are getting வெரி குட் ROIs, எல்லாமே சூப்பராக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் நிறைய பேர் வந்து ட்ராப் ஆஃப் ஆகிட்டே இருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து எப்படி வந்து செக் அவுட் வரைக்கும் வந்துட்டு வந்து அவ்வளோ ட்ராப் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஒரு சைடு வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம், இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த டாகோட ஃபோட்டோ அனுப்பிச்சு, இல்லை அதோட ஏஜ் ப்ளஸ் வந்து அது வந்து என்ன மாதிரியான டாக் அப்படின்னு அனுப்பிச்சு, அதோட ஜாக்கெட் சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் வந்து சேம் கிளைண்டோட கேட்குறேன். ஸோ ஒரு சைடு வந்து எங்களுக்கு ட்ராப் ஆஃப் நடந்துகிட்டே இருக்குது, இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ தென் வி ஃபிகர்ட் அவுட் என்னென்னா பீப்புள் வாண்ட் ஜாக்கெட். அப்போ எல்லா டாகும் ஒரே மாதிரி இருக்காது. கரெக்டாக. அப்போ இதில் வந்து அப்போ அது இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, ஒரு கிளியர் கட்டாக, அதாவது நம்ம எப்படி போட்டிருப்பாங்கன்னா ஏஜ் வைஸ் தான் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் அந்த ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு டாக் ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும் சைஸ். அப்போ இந்த ப்ரீட் இந்த சைஸில் வந்து வேறு மாதிரி இருக்கும்ல. இப்போ அந்த டீட்டெயில் வந்து அதில் இல்லை. அப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் வந்து வெரி டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் அந்த பேஜில் வந்து நாங்கள் இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண அப்புறம் எங்கள் கன்வர்ஷன் வந்து டபுள் ஆச்சு. இந்த டேட்டா வந்து இப்போ இது வந்து இதெல்லாம் ஒரு டேட்டா, இங்கே ஒரு டேட்டா இருக்குது, இங்கே ஒரு டேட்டா இருக்குது, அண்ட் வாட் யூ மேக் அவுட் ஆஃப் இட் அஸ் அன் இன்சைட், அதுதான் வந்து இவங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்சைட் எடுக்கிறது தான் வந்து ஒரு ரியல் கேமாக இருக்கும் ஆக்சுவலாக. அப்போ அந்த மார்க்கெட்டருக்கே வந்து இந்த விஷயம்லாம் தேவை, தனியாக வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட்டோ ரிலேட்டடான ஒரு பர்சன் தேவை கிடையாது. இல்லை, ஆக்சுவலாக பெரிய கம்பெனிஸ் அந்த லாங்கர் இதில் வந்து வைப்பாங்க. பட் ஸ்டில் ஆஸ் அ பீயிங் ஏ மீடியா பையர் வந்து உங்களுக்கு தெரியணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியணும் இதாக இருந்தாலும். இப்போது அது இல்லாமல் ஒன்று தட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில் செட். பீயிங் எ மார்க்கெட்டர் வந்து உங்களுக்கு அந்த டேட்டா ட்ரிவானா இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்டிங் டேட்டா இஸ் த கேம், பிகாஸ் இந்த எண்ட் வந்து வில் லிவ் வித் டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நிறையா பிராண்ட்ஸ் வந்து டிஜிட்டல் ஏஜென்சியே நான் சொல்கிறேன், நாங்கள் வந்து 5x ROIs கொடுக்குறோம், 3x ROIs கொடுக்குறோம், 10x ROIs கொடுக்குறோம். இன்னும் ரீசெண்ட் டேஸில் வந்து நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், யூகேயில் ஒரு ஃபேஸ்புக் எக்ஸ்பர்ட்டு. அவர் என்ன சொன்னார், ROIஸே பார்க்காதீங்க, ப்ராஃபிட் பாருங்கள், ROI சம்டைம்ஸ் வந்து ராங்காக வந்து ஷோ ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து வச்சாங்க. சம்டைம்ஸ் நானும் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இனிஷியலாக ஒரு கால்குலேஷன் சொன்னீங்க, ஒரு ப்ராடக்ட் எவ்வளோ வைக்கணும், மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து ஒரு சிபிஏ செட் பண்ணணும். இப்போ நான் சொன்ன ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் சொன்ன விஷயத்துக்கும் கோரிலேட் ஆகுது. இல்லை, இப்போது ROIs பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நீங்கள் சொன்னது வந்து எனக்கு 2-3 விஷயமா புரியுது. ஒன்று, ஃபேஸ்புக் ஆட் மேனேஜரில் ROIs பார்க்குறதுல பிரயோஜனம் இல்லை. பிகாஸ் ஆப்வியஸ்லி அட்ரிபியூஷன் ப்ராப்ளம் இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன் ஜென்ரல் வி சி 15-20% ட்ராப் வந்து இருக்கும். அந்த ROIs பார்க்காதீங்கன்னா எஸ் யூ கேனாட் கன்சிடர் தட் அஸ் அ ஹோல் திங். ஸோ யூஸ்வலி லுக் அட் த பேக் அண்ட் டேட்டா. அப்போ நம்ம இங்கே என்ன இருக்குது, பேக் அண்ட் என்ன மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்குறது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராஃபிட்டு ROIs அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, அகைன் இது வந்து இப்போ என்ன மாதிரி ப்ராடக்ட்டு, எவ்வளோ ப்ரைஸு, இந்த எண்ட் வந்து நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா, த மணி தட் ரிமைன்ஸ் வித் யூ இஸ் யுவர் மணி. மற்றபடி நான் எவ்வளோ ரெவன்யூ என்ன பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அது வந்து ஒரு பிரயோஜனமும் வந்து இல்லை இல்லையா. அப்போது ப்ராஃபிட்டபிலிட்டி இஸ் த எண்ட் கேம், இட்ஸ் நாட் த ரெவன்யூ. சம்டைம்ஸ் யூ ப்ளே வித் ரெவன்யூ. இப்போ எங்களுக்குலாம் ஒரு பிராண்ட் வந்து வரும்போது தே செட் தே வாண்ட் 0.8x ROIs. ஃபேஸ்புக் ROIs மொத்தமாகவே as long as I get 0.8x ROIs I'm okay to spend as much as you want. அப்போ இது பார்க்கும்போது யூ திங்க் தட் அவங்க வந்து மணி லூஸ் பண்ணுறதா வந்து நினைப்பீங்க. பட் ஆனால் கிடையாது. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது வேறு காஃபி பிராண்ட். அவனுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா, இட் வாஸ் வெரி கிளியர், ஒரு கஸ்டமர் நான் அக்யூர் பண்ணுறேன்னா தே ஸ்பெண்ட் வித் மீ அ லாங் பீரியட் ஆஃப் டைம். ரைட்டா? இப்போ ஒரு காஃபி வாங்குறீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் வேறு என்ன காஃபி வாங்குறீங்கன்னா தெரியாது. பிகாஸ் இட்ஸ் வெரி அடிக்டிவாக. நீ அப்போது அந்த 0.8x ROIஸோட கேம் வந்து என்னென்னா, தே திங்க் இட் ஹாஸ் அ கஸ்டமர் அக்விசிஷன், நாட் அ சேல்ஸ். என்னோடய ப்ராஃபிட் வந்து இங்கே இல்லை, எனக்கு பண்ணணும் அவசியமும் கிடையாது. பிகாஸ் எனக்கு தெரியும், ஒன்ஸ் தே கம் தே ஹேட் லைக் 80% ரெட்டென்ஷன் ரேட். அவன் வந்து வந்தானா அவனை வந்து 1 year 2 year வந்து என்னால் வாங்க வைக்க முடியும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப கிளியராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அது வந்து நம்மளால் வந்து ரொம்ப கிளியராக பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த லெவல் ஆஃப் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்கும்போது எங்களுக்கு வந்து 0.8x ROIஸ்மே வந்து ஸ்டில் ப்ராஃபிட்டபிள் ஃபார் தெம். கரெக்ட். எனக்கு 5x 6x வேணுன்ற அவசியமே வந்து கிடையாதுன்னு சொல்ல வரேன் நான். அதாவது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிஸ்னஸ்.
நம்ம வந்து எதுவுமே வந்து ரைட் ராங் இது வந்து குட் ஆர்வேஸ் இது வந்து பேட் ஆர்வேஸ்னு வந்து சொல்ல முடியாது. இப்போ அவர் வந்து 0.8x ஓகேன்னு சொன்னார், பட் வி ஆர் கெட்டிங் க்ளோஸ் டு 1.4 1.5 வச்சுக்கோங்க. அப்போ டிஃப்ரெண்ட் கிளைண்ட் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும். ஹவ் யூ வாண்ட் டு டிரைவ் த பிஸ்னஸ் இட் செல்ஃப் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய பாயிண்ட். பிகாஸ் இந்த இட் கம்ஸ் டவுன் டு த ப்ராஃபிட்டபிலிட்டி. ஓகே, இது போல வந்து நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இப்போ வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த டாக்டர் ஹெச் ஜாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் பண்ணுற ஒரு யூஎஸ் கம்பெனிக்கு வந்து நான் ஒர்க் பண்ணேன். அவங்களோட ஃபஸ்ட்டு இனிஷியல் ப்ராடக்ட் வந்து 60 டேப்லெட்ஸ் வந்து இருக்கும். தட் தேவர் செல்லிங் ஃபார் $49 ஆக்சுவலாக. ஓகே, பட் அண்ட் அகைன் அவங்க வந்து 90 டேஸ்க்கு, அதாவது 30 டேஸ்க்கு வச்சுருப்பாங்க, 60 டேஸ் வச்சுருப்பாங்க, 90 டேஸ்க்கு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த $49 ப்ராடக்ட் வந்து நாங்கள் வந்து 0.5 ROIக்கு தான் நாங்கள் வந்து அக்யூரேட் பண்ணோம். அப்போ கிட்டத்தட்ட வந்து $99 $100 பர் கஸ்டமர் அக்யூசியேஷன் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். பட் என்ன மேட்டர்னா தேவர் வித் தெம். அப்போ இந்த எண்ட் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு 8 மாதத்துக்கு வந்து அவங்க வந்து பை பண்ணுவாங்க. அவங்க ரிட்டன்ஷன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 40% வந்துச்சு. அப்போ எனக்கு வந்து இங்கே 0.5 ROIs இருக்கிறது ஃப்ரண்ட் எண்டில் ஒரு பெரிய விஷயமே வந்து கிடையாது. பிகாஸ் இட்ஸ் அ கஸ்டமர் அக்யூசியேஷன் பார்ட். எனக்கு அதுக்கப்புறம் வரவங்களாம் வந்து ப்ராஃபிட்டபிளாக இருந்தாங்க. இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த பிஸ்னஸ் லாங் டேர்ம் ப்ராஃபிட். ஸோ அப்போ அது வந்து உங்களுக்கு வந்து எல்டிவி வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது தென் நோ என்னால் இவ்வளோ ஒரு பீப்புள் வந்து எடுக்க முடியும். தென் ஐம் ஓகே டு ப்ளே வித் த கேம். அதான் அப்போ அது வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த பிஸ்னஸ், தென் அந்த அதை வந்து உனக்கு வந்து ப்ராப்பராக கால்குலேட்டிவாக பண்ணுறது தான் கேம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போது வந்து சேல்ஸ் வைஸ் வந்து ஸ்டேபிளாகவே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் த்ரூ ஆட்ஸ் மூலியமாக. எப்போ ஸ்கேல் பண்ணலாம்? இப்போ சில கிளைண்ட்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க என்கிட்ட, அரவிந்த் எனக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் இவ்வளோ சேல் வந்துடும். அப்போது சம்டைம்ஸ் என்ன நடக்குதுன்னா நம்ம பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணுறோம் வாட் எவர் திங்ஸ் நடக்கும்போது ஒன்று காஸ்ட் பர் அக்யூசியேஷனோ ஏதோ ஒன்று இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ எதிர்பார்க்குற சேல்ஸ் வந்து நடத்த முடியல. அப்போது எவ்வளோ பர்சன்டேஜ் லெவல் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த ஸ்கேல்? இல்லை, அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி வந்து தெர் இஸ் சம்திங் கால்டு ஸ்கேலபிலிட்டி எலமெண்ட்டுன்னு வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கேலபிலிட்டி எலமெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் யூஸ்வலாகவே there are few things that we look at before scaling. அது இல்லாட்டி வந்து உங்கள் ஆட் வந்து மறுபடியும் ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன ஸ்கேல் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபெயிலியர் இட் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் எதிர்பார்க்குற ROIs வராது, நீங்கள் எதிர்பார்க்குற CPA வராது, இல்லை உங்களை எதிர்பார்க்குற ஸ்கேலே உங்களால் கொண்டு போக முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஃபண்டமெண்டலாக உங்கள் ஆஸ் அ பிராண்ட், ஆஸ் அ ப்ராடக்ட், ஆஸ் அ ஃபனல் வந்து ஸ்கேலபிலிட்டிக்கு கொண்டு வர்றது தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். பிஃபோர் ஈவன் கெட்டிங் இன்ட்டு நான் இவ்வளோ பட்ஜெட் வைக்கலாமா அவ்வளோ பட்ஜெட் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யூஸ்வலாகவே வந்து அது அப்போ அது அப்படின்னா என்ன ஸ்கேலபிலிட்டி எலமெண்ட்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபனல் ஹேஸ் டு ஒர்க். ஃபனல்னா ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒரு பேசிக் நான் 100 சேல்ஸ் வருதோ 10 சேல்ஸ் வருதோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சாம்பிள் சைஸ்னு ஒன்று சொல்லுவோம். எங்ககிட்ட வரும்போது சில பிஸ்னஸ் பீப்புள் எப்படி வருவாங்கன்னா, நானே ஆட் ரன் பண்ணேன், கோர்ஸ் பார்த்தேன், ஆட் ரன் பண்ணேன், இங்கே பாருங்கள் $200 சேல் வந்திருக்கு, 10x ROIs வந்திருக்கு, நீங்கள் 10 பண்ணாட்டியும் பரவாயில்ல 8 பண்ணுங்க, $5 லட்ச ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க மொத்தமாகவே $10,000 தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சக்ஸஸ் ரிப்ளிகேட் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஏன்? ஆக்சுவலாக இப்போ இது வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து நிறைய லெவல் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராடக்ட் அவேர், சொல்யூஷன் அவேர், ப்ராப்ளம் அவேர் அப்படின்னு நிறைய லெவலில் வந்துருக்கு. அப்போது பொதுவாகவே என்ன நடக்கும்னா, இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு ஆடு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் காஸ்ட் எப்பவுமே கம்மியாக இருக்கும் இந்த மார்க்கெட். என்ன காரணம்னா, there are people who are really looking for your service, they just jump in and buy. அப்போ வந்து யூஸ்வலாக அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அந்த ஒரு லெவலுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, அது வந்து ஓவரால் மார்க்கெட்லேயே நீங்கள் என்ன மார்க்கெட் எடுத்தாலும் ஆவரேஜிங் about 2% of people are in that level where they have an exact problem that you are trying to solve. அவன் வந்து ஒரு சொல்யூஷனை தேடிட்டே இருப்பான். என்ன ஏதாவது ஒன்று வராதா, ஏதாவது ஒன்று வராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வென் யூ எக்ஸாஸ்ட் தட் மார்க்கெட், உங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்த லெவல் மார்க்கெட் போகும்போது உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து வென் யூ கோ ப்ராட் த லெவல் ஆஃப் மெசேஜிங் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான, இப்போது வேறு யோசிச்சு பாருங்களேன், நிறைய சம்மன் ஹூ இஸ் யூஸிங் சன்ஸ்க்ரீன் அண்ட் அவனுக்கு வந்து ஒரு பெட்டரான சன்ஸ்க்ரீன் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு நான் வந்து சன்ஸ்க்ரீன் விற்கிற ஆடு காமிக்கும் போது என்னால் அவனுக்கு ஈஸியாக செல் பண்ண முடியும். கம்பேரிட்டிவ்லி நீ வந்து வேலைக்கு போறியா, வெயிலில் சுற்றுறியா, மார்க்கெட்டிங் வேலை பண்ணுறியா, சன்ஸ்க்ரீன் வந்து உனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த சன்ஸ்க்ரீன் வாங்கு, இல்லாட்டி வந்து நீ 30 வயசுலேயே வந்து 50 வயசு அந்த மாதிரி இருப்ப அப்படின்னு சொல்லி எனக்கு கன்வின்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். சன்ஸ்க்ரீன் உனக்கு வேணும்னு சொல்லி அதுக்கப்புறம் நீ ஏன் பிராண்டை வாங்குன்னு சொல்லி ஈஸியா, இல்லை வந்து நீ சன்ஸ்க்ரீன் என்னோட பிராண்ட் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறது
அது வந்து ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவன் வாங்குற ஸ்டேஜில் இருக்கவங்ககிட்ட போய் என் ப்ராடக்ட் காட்டுறது ரொம்ப ஈஸி. அப்போ இனிஷியல் லெவல் வந்து இந்த இனிஷியல் லெவல் ஆஃப் மார்க்கெட்டிங் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து காரணம் வந்து அதுதான் வச்சுக்கோங்களேன். பிகாஸ் ஆஃப் த மார்க்கெட் இட் செல்ஃப். இப்போ ஒன்ஸ் நான் அந்த மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஆகிறேன், இல்லை ஒரு லெவலுக்கு மேலே போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ஹேவ் த ப்ராப்ளம் ஆஃப் ஸ்கேலபிலிட்டி. அங்கே தான் வந்து உங்களுக்கு ஸ்கேலபிலிட்டி இஷ்யூ வந்து வரும். ஆஸ் லாங் அஸ் இந்த லெவல் ஆஃப் பீப்புள் இருக்க வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்கேலபிலிட்டி பிரச்சனையே வந்து இருக்காது. ஆல் தட் யூ ஹவ் டு டூ இஸ் ஷோ டு them to the right people. அந்த மார்க்கெட் வந்து எக்ஸாஸ்ட்னா யாரும் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. இட் கெட் டு த சேச்சுரேஷன் பாயிண்ட். அப்போ நீங்கள் ஒரு லெவல்லேருந்து நீங்கள் அதுக்கு அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் ஆகணும் ஆக்சுவலாக. ஸோ தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் வாட் யூ ஆஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஆஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலபிலிட்டியோட எலமெண்ட் வந்து இருந்தால் தான் ஸ்கேல் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு வந்து யூ ஹவ் டு லுக் அட் த மெசேஜிங், இல்லை செக்மெண்டேஷன், அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நிறையா பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ரெண்டாவது லெவல் ஆஃப் ஸ்கேலபிலிட்டி வந்து உங்களுக்கு எங்கே வரும்னா செக்மெண்டேஷன் வந்து பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் வந்து ஒரு இ-காமர்ஸ் பிராண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அது 10 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். அப்போ 10 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் வந்து மொத்தமாக ஒரு 5 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு கம்பைண்டாக வந்து ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். தென் ஆல் ஆஃப் அ சடன் வி ஸ்டார்டட் லுக்கிங் அட் 10 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டுமே வந்து நாங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டிங் பிளான் வைக்கும்போது எங்களால் ஒரு ப்ராப்பரான ஆடியன்ஸு, அதுக்கான ஒரு ROIs வந்து செட் பண்ணும்போது எங்களால் நிறைய ஸ்கேல் பண்ண முடிஞ்சுச்சு. தட் இஸ் அனதர் லெவல் ஆஃப் ஸ்கேலிங். ப்ராடக்ட் லெவலில் பண்ணலாம், இல்லை ஒரு ப்ராடக்ட்டுக்கு நிறைய டார்கெட் ஆடியன்ஸ் செக்மெண்டேஷனும் பண்ண முடியும். அதனால் சன்ஸ்க்ரீன்னா ஃபார் மென் அண்ட் உமன் வைக்கலாம். உமன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏஜ், அதாவது ஆஃபீஸ் போகிறவங்க வந்து வைக்கலாம், ட்ராவல் பண்ணுறவங்க வந்து வைக்கலாம், இல்லை மென்னுக்குமே வந்து ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணவங்க வந்து வைக்கலாம். ஸோ அந்த மாதிரியான செக்மெண்டேஷன்ஸுமே உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போது இந்த எலமெண்ட்ஸ்லாம் நீங்கள் செட் பண்ண அப்புறம் தான் நீங்கள் ஆட் சைடு ஸ்கேலிங்கே வரீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த லெவல் ஆஃப் மெசேஜிங்கோ இந்த லெவல் ஆஃப் ஆடியன்ஸுமே உங்களால் ஸ்கேலபிலிட்டி இல்லைன்னா பட்ஜெட் எவ்வளோ கொடுத்தாலும் ஒர்க் ஆகாது. பட்ஜெட் இட்ஸ் நாட் மேட்டர் ஆஃப் பட்ஜெட். ஸோ வாட் லாட் ஆஃப் பீப்புள் திங்க் வந்து ஸ்கேல் தானே, பட்ஜெட் வந்து ஓகே 1000 ரூபா வச்சுருக்கேன், 5000 ரூபா வச்சா நாளைக்கு ஒர்க் ஆகவே ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாதுன்னு தெரியாது. தி திங்க் ஓகே நான் வந்து 1000 ரூபா வைக்கும்போது இந்த ஆட் ஒர்க் அவுட் ஆச்சு, ஆனால் 5000 வச்சு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அது காரணம் வந்து அதுதான். இட் இஸ் ஆல் ரிலேட்டபிலிட்டி. எப்படி வந்து உங்களால் அந்த மார்க்கெட் வந்து சர்வ் பண்ண முடியுது அப்படின்றது தான் வந்து பிரச்சனை. என்கிட்டயே வரும்போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, தட்ஸ் வாட் வி டூ அஸ் அ க்ரோத் பார்ட்னர்ஸ். என்னென்னா வி ப்ரொவைட் க்ரோத், பிரிங் ஸ்கேலபிலிட்டி. இப்போ நாங்களே ஒர்க் பண்ணுற பீப்புள் வந்து எப்படி ஒர்க் பண்ணுவோன்னா, வி டோன்ட் ரியலி ஒர்க் வித் அ ஸ்மால் பட்ஜெட் பீப்புள்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு யார் வந்து அந்த ஒரு க்ரோத் ஸ்டேஜில் இல்லை எனக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்காங்களோ அவங்க கூட தான் நான் வந்து ஒர்க் பண்ணுவோம். வாட் மோஸ்ட் பீப்புள் திங்க் வந்து ஓகே பாஸ் நீ என்ன பண்ண போகிற, 5000 10,000 மாத்திரம் ஒர்க் அவுட் ஆகும்போனா அப்படிலாம் ஆகாது. இப்போ நான் இவ்வளோ தூரம் வந்து நான் ஒர்க் பண்ணி சேஞ்ச் பண்ணி செக்மெண்டேஷன் பண்ணி ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நவ் ஐ கம் டு த பட்ஜெட். அப்போ நான் வந்து ஒவ்வொரு மெசேஜிங்கும் நான் மாற்றுவேன் ஃபார் த ஆடியன்ஸ். அப்போ நான் வந்து என்னோடய டார்கெட்டிங் வந்து டோட்டலாக மாறும், அதுக்கான கண்டென்ட் வந்து மாறும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் ஒரே மாதிரியான கண்டென்ட் ஒரே மாதிரியான ஆடியன்ஸுக்கு வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அப்போ அவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணும்போது தான் உங்களால் வந்து ஸ்கேலபிலிட்டி கொண்டு வர முடியும். இல்லாட்டி வந்து உங்களால் கொண்டு வர கஷ்டம்தான். ஆமாம். ஓகே, இப்போது நான் இனிஷியலாகவே இந்த கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ப்ரைஸ் வைக்கும், என் கோர்ஸுக்குமே ப்ரைஸ் வைக்கும். இந்த ப்ரைஸிங்கை ஆட்ஸில் காட்டலாமா காட்டக்கூடாது? இந்த ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி மெத்தடை இல்லை, இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் இது ஆடியன்ஸ். எனக்கு சம்டைம்ஸ் என்ன தோணுதுன்னா, ஓகே இந்த ஸ்லாஷ் ப்ரைஸிங்கே வந்து காமிச்சா ஆடியன்ஸ் டக்குன்னு வாங்கிடுவாங்கன்னு தோணும். சம்டைம்ஸ் இது ஹார்டாக இருக்கே, டிசைன்லேயே ஹார்டாக இருக்கே, இல்லை வீடியோவில் சொல்கிறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கே அப்படின்ற மாதிரியும் நான் திங்க் பண்ணுவேன். ரெண்டுமே எனக்கு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது சக்ஸஸ்ன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அகைன் இது வந்து தட் இஸ் நாட் லைக் ஒன் ஃப்ரேம் ஃபிட்டிங் த மாடல், அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பட் ஐடியலாக இப்போ நம்ம வந்து ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, ஹவு திஸ் ப்ரைஸிங் இன்ஃப்ளூயன்சிங் த பர்ச்சேஸ் டெசிஷன். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஐஃபோன் வந்து 20,000 rupees டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். யூ கமெண்ட் செக் இட் அவுட். அப்போது ஏன் அது செக் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 20,000 ரூபாய் கம்மியா, யூ ஹேவ் தட் ரிலேட்டபிலிட்டி இல்லையா? இப்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட்டு, இப்போ நீங்கள் வந்து 3 BHK ஹவுஸ் அட் 40 lakhsன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 3 BHK ஹவுஸ் வந்து எப்படி வந்து 40 லட்ச ரூபா கொடுக்க முடியும்? தென் யூ கம் அண்ட் லுக் அட் இட். அதாவது உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஆல்ரெடி தெரியும் அண்ட் என்னால் வந்து ஒரு பெட்டர் ப்ரைஸிங் பண்ண முடியும். அண்ட் ப்ரைஸிங் இஸ் மை கோர் ஸ்ட்ரென்த்து நான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது ரிவீல் பண்ணுறது தப்பே இல்லை. ஓகே, அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஆமாம், இப்போ என்னோடய டிஷர்ட் வந்து உன்னால் வந்து 199 வாங்கிக்க முடியும். நீங்கள் வந்து நான் இது வந்து எப்படி எந்த மாதிரி ப்ரைஸிங் அப்படின்னா, நீங்கள் நிறையா
இந்த எக்ஸிபிஷன் போடும்போது வந்து எப்படி இருக்குன்னா எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபான்னு சொல்லிட்டு ஆமாம். அதில் ஃபஸ்ட்டு திங்க அப்படி என்ன சரி ஓகே 10 ரூபாய்க்கு தானே நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்து ஒரு ப்ரைஸிங் வந்து உங்களோட பர்ச்சேஸ் டெசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது அண்ட் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் தெரியும் ஆல்ரெடி யூ நோ வாட் இட் டஸ் எக்ஸாக்ட்லி. ஐஃபோன் எப்படிங்க அந்த ப்ரைஸு கிடைக்கும் அப்படின்னா ஒரு நல்ல டீலில் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும்போது யூ கோன் செக் இட் அவுட். அப்போது ப்ரைஸ் நான் ரிவீல் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து எனக்கு எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது அந்த டெசிஷனை அப்படின்றது தான் மெயின் வச்சுக்கோங்க. அப்போ வந்து இது இவ்வளோ நடக்காது ஆனால் நடந்திருக்குன்ற அந்த ஒரு எமோஷன் ட்ரிகர் பண்ணுற மாதிரி இல்லையா? ஆமாம். ஸோ அப்படி இல்லாட்டி எனக்கு வந்து ப்ரைஸிங் வந்து நான் முதல்ல சொல்லுவேன். நிறைய டைம் வந்து நான் ப்ரைஸ் சொல்லிவிட்டு அதில் இன்னொரு ஸ்ட்ராட்டஜியுமே வந்திருக்கேன். நான் வந்து ஐ எம் சேயிங் திஸ் பாஸ் என்கிட்ட வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் இருக்குது, அந்த சன்ஸ்க்ரீன் 2000 ரூபா நீ வாங்கிக்கலாம். 2000 ரூபாய்க்கு அப்படி என்ன சன்ஸ்க்ரீன் வைக்கிறான்? தட்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யூ ஆஸ்க் இல்லையா? ஸோ அப்போ நான் இப்போ முன்னாடியே இதை வந்து நான் ரிலீஸ் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனமே வந்து கிடையாது. பட் ஐ கிவ் யூ லாட் ஆஃப் ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கமன் டெல் யூ ஏ பாஸ் நீ வந்து சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணணும். சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாட்டி வந்து ஆஸ் அ மென் they don't take care of the skin and it's very rough. நம்ம வெளியே நிறையா போகிறோம், நிறையா இந்த சன் எக்ஸ்போஷர் இருக்குன்னு சொல்லும்போது நீ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். அண்ட் நிறைய சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதில்ல இல்லை நிறைய மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கிற எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது, அது வந்து வெளியே நீ போய் அஃபெக்ட் ஆகிறத விட நீ யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பேடாக அஃபெக்ட் பண்ணும். அப்போ நான் வந்து இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஆர்கானிக்காக ஒரு சன்ஸ்க்ரீன் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இட் வில் மேக் யூ லைக் அதை யூஸ் பண்ணுறது வந்து உனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இட் இஸ் மோர் லைக் ஒரு பியூட்டி பார்லர் போயிட்டு பண்ணுறத விட உன்னால் வந்து இவ்வளோ இதாக பண்ண முடியும். டேக்கிங் கேர் ஸ்கின் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நவ் வில் யூ பி ரெடி டு பை அ சன்ஸ்க்ரீன்? நவ் ஐ கன்சிடர் இட். நவ் யூ ஆர் கெட்டிங் இட் ஓன்லி ஃபார் 2000 rupees சொல்லும் போது நவ் யூ ஆர் கன்சிடரிங் இட் அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி வில் பை. அந்த பர்சன்டேஜ் வில் சேஞ்ச். அப்போது நான் வந்து இந்த இடத்துல நான் போய் உட்காந்து 2000 ரூபாய்க்கு சன்ஸ்க்ரீன் வைக்கிறேன்னு சொன்னால் ஒத்து வராது இல்லையா? ஏன்னா எனக்கு தெரியாது இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போது அதுதான் வந்து மோஸ்ட்லி இஷ்யூவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் டு புட் திஸ் அதர் வே அரவுண்ட், most of the time when your product is standardized, revealing a price will make sense. So இப்போ என்னென்னா to put this other way around வந்து the products are very standardized, ப்ரைஸ் ரிவீல் பண்ணுறது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்டைஸ்னால் என்ன அர்த்தம்னா மோர் லைக் ஸ்டாண்டர்டைஸ்ன்றது வந்து இன்னும் எப்படி சொல்லணும்னா கமாடிடைஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் தங்கம் வந்து கிராமுக்கு வந்து 50 ரூபா கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் தென் ஆல் ஆஃப் அ சடன் இன்னும் ஓகே மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது நான் கம்மியாக கொடுக்குறேன். அரிசி வந்து உனக்கு வந்து எவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன். இட்ஸ் ஆல் கமாடிட்டி. சர்வீசஸ்மே கமாடிடைஸ்டு சர்வீசஸ் வந்து இருக்குது. பிகாஸ் அங்கே போனால் இதான் கிடைக்குன்னு எனக்கு தெரியும். 2 இட்லி வந்து நான் உனக்கு வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் இட்லி இஸ் பிகம் கமாடிட்டி இல்லையா? அப்போது அந்த லெவலில் வந்து உங்களுக்கு நிறைய இடங்களில் வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கமாடிடைஸ் வந்து பண்ணியிருக்கோமோ அங்கே ப்ரைஸ் ரிவீல் பண்ணும்போது நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். பிகாஸ் கமாடிட்டிஸோட பேசிக் கான்செப்ட் வந்து எவ்ரி ஒன் நோஸ் த ப்ரைஸ். கோல்டு ப்ரைஸ் உங்களால் பெருசாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஆனால் அந்த கோல்டை வச்சு நீங்கள் தயாரிக்கிற ப்ராடக்டை வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இன்க்ளூசிவ் டிசைன்ஸ்னு சொல்லும்போது நான் ப்ரைஸ் வந்து அதிகமாக வைப்பேன். ஆமாம். கிராமுக்குன்னு சொல்லும்போது நான் வந்து வேறு மாதிரி சொல்லுவேன் நான். ஸோ அப்போது என்னோடய ட்ரிக் வந்து எங்கே இருக்கணும்னா என்னோடய ஸ்டாண்டர்டைஸ் ப்ராடக்டை நான் வந்து செல் பண்ணுறேன். சே எக்ஸாம்பிள் பேங்காக் ட்ரிப் வந்து நான் வந்து 4,999 நான் வந்து பண்ணுறேன். 5-7 நாள் ட்ரிப் வந்து இவ்வளோ தானே. யூஸ்வலாக பேங்காக் போனால் 1 லட்ச ரூபா ஆகும்னு கேள்விப்பட்டேன். இவ்வளோ ரூபா எப்படி பண்ண முடியுது? ஸோ பிகாஸ் யூஆர் அகைன் பீப்புள் ஆல்ரெடி ஹேவ் தேர் ஓன் ஐடியா ஆஃப் வாட் கேன் எக்ஸ்பெக்ட். அங்கேருந்து நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து ஸ்லாஷ் பண்ணும்போது வந்து ஒர்க் அவுட் ஆகும். பிகாஸ் இட்ஸ் அ ப்ரைஸ் ட்ரிவன் டெசிஷன். அந்த ஒரு இடத்துல நிறைய இடங்கள் வந்து இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து ப்ரைஸ் டெசிஷனாக இருக்காது. இல்லை நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் வந்து சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ்னே தெரியாது உங்களுக்கு. பிகாஸ் தி சர்வீஸ் ஐ ப்ரொவைட் மற்ற ஸ்கூலில் எவ்வளோனா சார்ஜ் பண்ணலாம். பிகாஸ் அவனோட ஃபெசிலிட்டி பொறுத்து அவன் வச்சுக்க ஸ்டாஃபை பொறுத்து நான் வந்து இதெல்லாம் கொடுக்குறேன். ஸோ ஐ சார்ஜ் திஸ் மச்ன்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஆல் ஆஃப் அ சடன் இட் பிகம்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் திங். அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து சர்வீஸை வந்து செல் பண்ணுறீங்க? இட்ஸ் நாட் ஓன்லி சர்வீஸ், ப்ராடக்ட்டுமே நான் வந்து அந்த மாதிரி தான். நாங்கள் வந்து ஒரு இது ஸ்டாண்டிங் டேபிள் வந்து செல் பண்ணோம். ஸ்டாண்டிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் லுக் லைக் நார்மல் டேபிள். ஆனால் அது நார்மல் டேபிள் கிடையாது. அந்த நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களால் வந்து நிறைய லெவல் மூவ் பண்ணிக்க முடியும். இந்த கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் இட்ஸ் மேட். ஸோ அப்படி சொல்லிட்டு எனக்கு ப்ரைஸ் சொல்லும்போது இட் ஒர்க்ஸ். நான் ஸ்டாண்டிங் டேபிள் போய் எனக்கு வந்து நான் 10,000 விற்கிறேன் 15,000 விற்கிறேன்னு சொல்லும்போது அவ்வளோ ரூபாய்க்கு என்னங்க இருக்குது. அப்போ நான் அதை வந்து முன்னாடி சொல்லும்போது ஒர்க் அவுட் ஆகும்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் அ பேசிக். அப்போது இதில் வந்து இந்த ப்ரைஸிங் சைக்காலஜி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஏன்னா நான் இந்த 2016 ஆக்சுவலாக இந்த நம்பர்ஸ் கேமே எனக்கு தெரியாது.
அப்போது இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக நான் கிளைண்ட்ஸுக்கு பண்ணும்போது ஒரு யூகே கிளைண்ட் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், $90 வைக்கிறதுக்கு பதிலாக $89, $49, $19. ஸோ பவர் ஆஃப் 9, பவர் ஆஃப் 4, பவர் ஆஃப் 1ன்றது. ஸோ இந்தியன் ஆடியன்ஸ் மைண்ட் செட்டுக்கும் அந்த நம்பர் சைக்காலஜி ஒர்க் அவுட் ஆகுமா? சைக்காலஜி இஸ் எவ்ரிவேர் ப்ரோ. இட்ஸ் பீப்புள், அது வந்து ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த, அது வந்து லொக்கேஷன் தாண்டி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். பட் தெர் ஆர் ஃபியூ வேஸ் வி லுக் அட் நம்பர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை தாண்டி வந்து மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இப்போ யூஎஸ் ஆடியன்ஸோட மைண்ட் செட்டே டோட்டலாக டிஃப்ரெண்ட், இந்தியன்ஸோட மைண்ட் செட்டு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட். அப்போது சின்ன சின்ன விஷயமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோன்றதுக்காக இல்லை, நிறைய இருக்கும். பட் சின்ஸ் நம்ம வந்து நிறைய வெஸ்டர்னைஸ்ட் வி ஆர் மேட்சிங் இட் அப்படின்னு சொல்லும்போது அதனால ப்ராப்ளம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூ திங்ஸ் டசன்ட் கோ வித் கல்ச்சர், ஃபியூ திங் தட் கோஸ் வித் கல்ச்சர், அதனால ஒரு ப்ராப்ளம் இருக்காது ஆட்ஸில் இருந்து. அதனால ப்ராப்ளம் இருக்காது மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ். ஓகே, இப்போது நம்ம மோர் தென் 1 or 2 hours மேலேயே நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இது ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, ஒரு பிகினராக கிக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மார்க்கெட்டிங், ஆட்ஸ், பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட். அவங்களுக்கு நீ இந்த ஸ்கில்லெல்லாம் நீ கண்டிப்பாக டெவலப் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, அப்போ தான் நீ ஷைன் பண்ண முடியும்னா நீங்கள் என்ன அட்வைஸாக கொடுப்பீங்க, என்ன டிப்ஸாக நீங்கள் கொடுப்பீங்க? மேக்ஸ் கற்றுக்கணும் சொல்லும் போது அந்த இதாக இருக்கும். பட் இட்ஸ் நாட் அ மேக்ஸ், ஆக்சுவலாக இட்ஸ் அனலிட்டிக்கல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். லுக்கிங் அட் த டேட்டா, பேசிக்லி வி சே லிவ் அண்ட் ஸ்லீப் வித் டேட்டான்றது தான் சொல்லுவேன். பீங் அ பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட், முதல்ல டேட்டா ப்ராசஸ் பண்ண முடியாட்டி கெனாட் பி அ பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட். இட்ஸ் நாட் ஒன்லி பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட், எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஆர்கானிக் கான்டென்ட் பண்ணுறீங்கனாலும் இட்ஸ் நாட் ஓகே போட்டால் ரீச் வருதுன்றது கிடையாது. என்ன போட்டால் ரீச் வருது, எவ்வளோ தூரம் வந்து இருக்குது, தெர் இஸ் சம்திங் கால்ட் ஹூக் ரேட், எவ்வளோ நேரம் வந்து பார்க்குறான். இப்போ நீங்கள் SEO எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த லாங் டெயில் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறது இருக்குது, கீவேர்டை வந்து ரிசர்ச் பண்ணுறது இருக்குது. எல்லா இடத்துலையுமே இட்ஸ் நவ் டேட்டா ட்ரிவன். அண்ட் மோர் ஓவர் இப்போ நிறைய கான்டென்ட் கிரியேஷன் வந்து ChatGPT-யோ இல்லை ஏஐயோ எடுத்துக்கிச்சு. எங்கே வந்து இன்னும் வந்து ChatGPT வராமல் இருக்குன்னா டேட்டா சைடு. டேட்டா வில் பி யுவர் கோர் ஸ்ட்ரென்த். அப்போ டேட்டான்னு சொல்லும்போது என்னென்னா, as I said, இட்ஸ் நாட் ஜஸ்ட் லுக்கிங் அட் த டேட்டா, இல்லை வந்து நான் ஏதோ ஒன்று ஆர் கிரியேட்டிங் எ ரிப்போர்ட் கிடையாது. இன்றைக்கி இது ஒர்க் அவுட் ஆச்சு கிடையாது. ஸோ ஃபண்டமெண்டலாக உங்களுக்கு என்ன தெரியும்னா, டேட்டா ப்ராசஸ் பண்ணி ஷுட் ஏபிள் டு டேக் இன்சைட்ஸ். அதுதான் அந்த ரியல் கேம். ரிப்போர்ட் கேன் சி ரிப்போர்ட் என்ன சொல்லுது, ரிப்போர்ட் ஒன்றும் சொல்லாது, நம்ம தான் எதனா கண்டுபிடிக்கணும் அதில். ஓகே, இவ்வளோ மாறி இருக்குது, இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒய் டோன்ட் வி டூ சம்திங் லைக் திஸ். அது வந்து எனக்கு வந்து தெரியணும்னு வச்சுக்கோங்களேன். ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டஃப் வந்து ஆன் டேட்டா பார்க்கும்போது, நாங்கள் வந்து ஒரு உமன் ப்ரோக்ராம் வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஒரு கோச் தேர் டூயிங் கார்ப்பரேட் ட்ரைனிங் ஃபார் உமன் வச்சுக்கோங்களேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டா வந்து நாங்கள் பார்த்தோம். சேல்ஸ் காலில் மோஸ்ட் ஆஃப் த டைம் தே சே ரீசன்ஸ் இல்லையா, நான் ஏன் இதை வாங்கலை, இல்லை வந்து பீப்புள் டிலே பர்ச்சேஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். அப்போ நாங்கள் பார்க்கும்போது என்ன எங்களுக்கு வந்து நிறைய டேட்டா இருந்துச்சுன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. யார் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் டார்கெட் பண்ணுற உமன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் கோயிங் டு அ ஜாப், ஒரு ப்ராப்பரான கார்ப்பரேட் ஜாப், ஒர்க்கிங் மோஸ்ட்லி இன் ஐடி இல்லை மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுற பீப்புள் ஹூஸ் ஹேவிங் 3 to 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களால ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிறதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் இல்லாமல் டிசைடே பண்ண முடியல. இந்த டேட்டா வச்சு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, தெர் வாஸ் அ உமன்ஸ் டே. ஸோ உமன்ஸ் டேக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஹஸ்பண்ட்ஸ்க்கு டார்கெட் பண்ணோம். ப்ரெசன்ட் திஸ் கிஃப்ட் டு யுவர் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன பிரச்சனை, உங்கள் புருஷன் என்ன பிரச்சனை, தென் ஆஸ்கிங் தெம் டு கிஃப்ட்னு சொல்லும்போது ரொம்ப நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. இட் கிரியேட்டட் லைக் த கைண்ட் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் வி ஹேட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. ஏன் அப்படின்னா, அப்போ அவங்க ஹஸ்பண்ட் போய்ட்டு நீ போய் இதை அட்டன் பண்ணு அப்படின்னு அனுப்பும்போது டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப குயிக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த லெவல் ஆஃப் டேட்டா வந்து உங்களால் இன்சைட்டாக கன்வெர்ட் பண்ண முடிகிறது வந்து உங்களுக்கு தெரியணும். இது வந்து ஒரு பெரிய ஸ்கில். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் மார்க்கெட்டிங் இஸ் மார்க்கெட்டிங், அது இருக்குது. பட் ஆனால் நீங்கள் எப்படி டேட்டா வந்து யூஸ் பண்ணுறீங்க, எப்படி டேட்டா ட்ரிவனாக இருக்கீங்கன்றது தான் நம்பர் 1 ஸ்கில் தட் யூ நீட் டு ஹேவ். பேசிக்லி இது இல்லாமல் டூல்ஸ் ஏதாவது இல்லை, டூல்ஸ் வந்து நிறையா இருக்குது ப்ரோ. இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங்.
ஓகே, இப்போ நீங்கள் வந்து டூலில் போய் என்ன பண்ணுவீங்கன்னா யூ ஸ்டில் லுக் அட் த டேட்டா, பட் உங்களோட கோர் ஸ்ட்ரென்த் வந்து அதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதில் போய் அதாவது இந்த டேட்டா நான் எங்கே பார்க்குறதுன்றது தான் மேட்ரு. இந்த பர்டிகுலர் டேட்டாவுக்கும் ஆடுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ நான் சொன்ன டேட்டா வந்து ஆடில் கிடையாது. அப்போ நான் வந்து சேல்ஸ் கால் டீம் ரிப்போர்ட் எடுத்து நான் வந்து பார்த்தேன். இதை வந்து உங்களுக்கு வந்து பார்க்குதுங்க. அப்போ எனக்கு எங்கே என்ன மாதிரியான டேட்டா ப்ராசஸ் பண்ணாலும் எப்படி ப்ராசஸ் பண்ணுறன்றது தான் வந்து கேம்னு வச்சுக்கோங்களேன். யூ ஹேவ் டேட்டா த கூகுள் அனலிட்டிக்ஸ் இருக்கும், ஷாப்பிஃபைல இருக்கும், ஃபேஸ்புக் மேனேஜர் இருக்கும், ஆட்ஸ் மேனேஜரில் வந்து இருக்கும், தென் ஸ்டில் யூ வில் ஹேவ் அ கஸ்டமர் சப்போர்ட் டீம்லேருந்து இருக்கும். இவ்வளோ டேட்டா வந்து நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. பீப்புள் யூஸ் டிஃப்ரெண்ட் லைக் ஃபேஸ்புக் கூகுள் ரிமைன்ஸ் சேம். நிறைய பேர் ஷாப்பிஃபை யூஸ் பண்ணுவாங்க, ஊகாமர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சிலர் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷிப்பிங்க்கு வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இதெல்லாம் இருக்குது, ஷாப்பிஃபை இருக்குது, இதெல்லாமே வந்து இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது மேட்டர் கிடையாது. நாளைக்கு வேறு ஒன்று கூட வரலாம், பட் உங்களோட கோர் ஸ்ட்ரென்த் ரிமைன்ஸ் த சேம் irrespective of the tool. Tools can be learned. அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. if you sit in 1-2 days you can learn. அது நாளைக்கு இன்னொரு புது டூல் வந்து கற்றுக்கலாம். இப்போ நான் வந்து 10 years இருக்கேன், எவ்வளோ டூல்ஸ் வந்து வந்துச்சு, மாறி நிறைய விஷயங்கள் வந்து வந்துட்டு இருக்கு. முன்னாடிலாம் வாட்ஸ்அப்பே இல்லை, இப்போ வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ அது போல் வந்து நிறைய மாறிடுச்சு. அப்போ உங்களுக்கு என்ன மாறலன்னா how I look at the data, how I process the data and how I take insight out of it. அது வந்து மாற கிடையாது. இப்போ அதுதான் வந்து கோராக வந்து பில்ட் பண்ணணும். லாட் ஆஃப் பீப்புள் ட்ரை டு லேர்ன் டூல்ஸ், பட் நான் வந்து பர்சனலாக அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். யூ கேன் லேர்ன் டூல்ஸ் ஆல்வேஸ். நாளைக்கு புது டூல் வருது, முன்னாடி கூகுள் அனலிட்டிக்ஸ் இருந்துச்சு, நிறைய பேர் வந்து ஆஸ் யூ க்ரோ பீப்புள் யூஸ் டிஃப்ரெண்ட் டூல்ஸ். அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே வந்து கிடையாது. யூ வில் லேர்ன், எவ்ரி ஒன் இஸ் ஹேவ் தட் கெப்பாசிட்டி. ப்ளஸ் டூல்ஸ் ஆர் மேட் லைக் ஒரு நம்ம லைஃப் ஈஸி பண்ணுறது தான் டூல்ஸ் வந்து வச்சுருக்காங்க, தவிர அதை கற்றுக்கிறது வந்து நிறைய காம்ப்ளிகேட்டட்லாம் இருக்காது. என்ன காம்ப்ளிகேட்டட்னா வாட் இன்சைட்ஸ் ஐ பிரிங் இட் டு த டேபிள், அதை வந்து என்னால் வந்து எப்படி ஒரு ஆக்ஷனபிள் ஐட்டமாக மாற்ற முடியுது அப்படின்றது தான் அந்த ஸ்கில் யூ ஹேவ் டு கீப் இம்ப்ரூவிங். அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ட அதுதான் தட்ஸ் த ஒன்லி திங் தட் யூ நீட் டு ரியலி லுக் அட். இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஹேர் கிளாஸ் அப்போது ஓகே வாட் இஸ் இட் மீன் பை ப்ராசஸிங் டேட்டா அண்ட் கன்வெர்ட்டிங் இன்டு இன்சைட் அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இல்லை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க, என்ன பேசுவோம்னா வி டோன்ட் எவர் சே, இப்போ எங்கள் ஆஃபீஸில் வந்து பேசும்போது வி டோன்ட் சே தட் பெட்டராக பர்ஃபார்ம் ஆச்சுன்ற வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு வச்சுருக்கோம். வி டோன்ட் சே இந்த பர்டிகுலர் ஆட் பெட்டராக பர்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு எங்கள் ஆஃபீஸில் சொல்லவே கூடாது. அது வந்து பேண்டு வேர்டுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் ஆஃபீஸில். என்ன காரணம், பெட்டர் மீன்ஸ் வாட், பெட்டர்ன்றது வந்து இட்ஸ் அ ரிலேட்டிவிட்டி. ஓகே, இப்போது நான் வந்து 10 மார்க் எடுத்திருக்கேன், நீங்கள் 5 மார்க் எடுத்துருக்கீங்க, என்னோட நீங்கள் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணீங்களா இல்லையா? பட் நீ 5 மார்க் எடுத்து நீங்களும் ஃபெயில், நானும் ஃபெயில் தானே. கரெக்ட். அப்போது பெட்டர் இஸ் அ ரிலேட்டிவிட்டி. அப்போ நான் நீங்கள் 15 எடுத்துருக்கீங்க, இன்னொருத்தன் 20 எடுத்திருக்கான், அப்போ நீங்கள் பெட்டரே கிடையாது. கரெக்டா? அப்போது வாட் இஸ் மீன் பை பெட்டர்? அப்போ அந்த வேர்டுக்கே வந்து ஒரு டேட்டாவில் அர்த்தமே கிடையாது. ஓகே, அப்போது இப்போ டேட்டா பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்லும்போது ஓகே, என்னோட பாயிண்ட், நான் வந்து ஒரு ஒரு வீடியோ பண்ணேன், முன்னாடி வந்து வேற ஒரு வீடியோ ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து 50% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நவ் ஐம் டாக்கிங் அபவுட் நம்பர். ஓ அப்படியா? அப்போ அது 50% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது தான் வந்து கேம். அப்போ இன்க்ரீஸ்ட் பை இல்லை, அதுதான் வந்து ஒரு ரைட்டான லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பெட்டராக பர்ஃபார்ம் ஆகின்றதே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. இன்னுமே வந்து என்ன சொல்லுவோம்னா வி டாக் அபவுட் ஆவரேஜ், அண்ட் நம்ம வந்து நிறைய நேரங்களில் வந்து வி டோன்ட் டேக் அன் ஆவரேஜ் வந்து ஒரு பேட்டரிக்கை வந்து நிறைய இடத்துல கன்சிடரே வந்து பண்ண மாட்டோம். பட் மோஸ்ட்லி நம்ம என்ன சொல்லணும், ஆவரேஜாக 3 ROIs வந்து சொல்லுவோம். பட் இப்போ ரியலி கோ அண்ட் டிக் டீப்பர், இதை ஒரு ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5x ROIs இருக்கும். நமக்கு வந்து ஏன் அந்த ப்ராடக்ட் ஃபோக்கஸ் பண்ணலன்னே தெரியாது. அப்போது இஃப் யூ ஆஸ் அ டேட்டா அனலிஸ்ட் வந்து இல்லை ஒரு பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டராக நான் ஆவரேஜ் ROIs நல்லா வருதுன்னு பார்த்துட்டு இருக்கல, ஒரு பிரயோஜனமே வந்து கிடையாது. அப்போது இதுதான் இன்சைட், இதுதான் டேட்டா வந்து பார்க்குறோம். இந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப எசென்ஷியல் வச்சுக்கோங்க. டூல்ஸ் யூ வில் ஆல்வேஸ் லேர்ன். டாக் மேனேஜர் இருக்குது, அனலிட்டிக்ஸ் இருக்குது, பிக்சல் இருக்குது, தீஸ் திங்ஸ் யூ வில் லேர்ன். ஐ திங்க் அது வந்து ஒரு பெரிய டீலே கிடையாது. இவ்வளோ வருஷம் வந்துட்டீங்க, திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ தூரம் நம்ம ஜேர்னி ட்ராவல் பண்ணியிருக்கோமா அப்படின்ற அந்த ஒரு ஷாக் என்னைக்காவது ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? இப்போ நானே பார்த்தேன்னா 14 years ஆயிடுச்சா நம்ம வந்து அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோடயே இருப்பேன். இன்னும் லேர்ன் பண்ணணும், பத்தலை அப்படின்ற அந்த கதை. நீங்கள் அந்த மாதிரி என்னைக்காவது உட்காந்து தனியாக
அந்த மாதிரி டெஃபினட்டாக அது இருக்குது ப்ரோ. கைண்ட் ஆஃப் இப்போ நான் வந்து பர்சனலாக ஒர்க் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வாஸ் a சிங்கிள் பர்சன் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். நான் மட்டும்தான் இருந்தேன். நான் அந்த கம்பெனியில் ஃபஸ்ட் எம்ப்ளாயும் கூட. அங்கே ஆரம்பித்து தென் ஐ வாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருந்து, அதாவது இப்போ அது வந்து பக்கா பியா ஸ்டார்ட் அப் வித் ஜீரோ ஃபண்டிங் ஒன்றுமே இல்லாமல் இருந்து இந்த கம்பெனி. அடுத்து நான் ஒர்க் பண்ண கம்பெனி வந்து இட் வாஸ் விசி ஃபண்டட் கம்பெனி. அப்போ நான் வந்து அங்கே ஒரு மேனேஜராக இருந்தேன். அடுத்து நான் ஒர்க் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் 500 கம்பெனியில் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணேன். என்னோடய ஜேர்னி வந்து மறுபடியும் அங்கே போயிட்டு தென் நான் எம்ப்ளாயாக இருந்து தென் ஐ பிகம் எ ஃப்ரீலான்சராக இருந்து நான் மறுபடியும் வந்து ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐ கான் த்ரூ த டிஃப்ரெண்ட் ஸ்டேட். நீங்கள் இதெல்லாம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இட்ஸ் நாட் லைக் ஒரே ஒரு ஸ்டேட் இது மட்டும் பண்ணல. ஸோ அப்போ எனக்கு மார்க்கெட்டிங் வந்து ஒரு காசே இல்லாத ஒரு ஸ்டார்ட் அப்பில் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும். ஒரு விசி ஃபண்டான கம்பெனியில் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஒரு ஃபார்ச்சூன் 500 கம்பெனியில் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். இப்போ வந்து நாங்கள் வேறு விதமான பிஸ்னஸ் கூட ஒர்க் பண்ணுறோம். அப்போ அது வந்து வேறு மாதிரி இருக்கும். ஃப்ரீலான்சராக நான் வந்து வேறு மாதிரி வந்து நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை யோசிச்சு பார்க்கும்போது இவ்வளோ அதாவது நிறைய இயர்ஸ் வந்து எனக்கு வந்து பெருசாக தெரியல. பட் த கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஐ டச் அப் ஆன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓகே, இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இவ்வளோ தூரம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ தூரம்லாம் வருவேன், இந்த மாதிரிலாம் பண்ணணும்லாம் நினைக்கவே இல்லை. ஐ வாஸ் வெரி க்யூரியஸ் ஆன் த பிஸ்னஸ் சைட் ஆஃப் இட். அதுதான் வந்து எனக்கு வந்து எப்பயுமே எனக்கு வந்து அதுதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்களுக்கு நான் சொல்லும்போது நான் எனக்கு இதை பண்ணுறது வந்து எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரைமரியாக இருந்தது. ஸோ ஐ வாஸ் வெரி க்யூரியஸ் எப்படி வந்து பிஸ்னஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட்டிங் இஸ் அ வெரி ஃபண்டமெண்டல் வே பிஸ்னஸ் ட்ரைவ்ஸ். அது வந்து நீங்கள் எவ்வளோ நல்ல ப்ராடக்ட் வச்சுருந்தாலும் அதை வந்து ட்ரைவ் பண்ணுறது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து ஐசி மார்க்கெட்டிங் இன் அ வே வந்து என்னென்னா வித் மார்க்கெட்டிங் ஐ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். ரியலி லுக் அரவுண்ட் திங்ஸ் வாட் எவர் தட் யூஸ் தட் பீங் பை இன்ஃப்ளூயன்ஸ்ட் இன் சம் லெவல்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து மார்க்கெட்டிங் மூலமாக நடந்திருக்கு. வித் தேட் ஐ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், ஐ கேன் சேஞ்ச் பீப்புள். சேஞ்சுன்றது டேஸ் அ மல்டிபிள் லெவல்ஸ் அண்ட் அப்கிரேட் பீப்புள்னு சொல்லிட்டு. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எனக்கு என்ன வந்துச்சுன்னா இட் இஸ் அ மேஜிக் வாண்ட் ஐ ஹேவ். என்னால் வந்து ஒருத்தனை வாங்க வச்சு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண வைக்க முடியும். ஐ கேன் அப்கிரேட் இஸ் லைஃப் வித் மை மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் வித் பிரிங்கிங் த ரைட் ப்ராடக்ட் அப்படின்றது தான் என்னோட லாஸ்ட் 10 இயர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ வாஸ் வெரி க்யூரியஸ் ஆன் த பிஸ்னஸ் சைட். அப்போ எனக்கு அந்த மார்க்கெட்டிங் மூலமாக அது நடக்குதுன்னு சொல்லும்போது ஐம் ஸ்டில் கியூரியஸ் ஆன் தேட். இப்போ நம்ம வந்து வாட் எவர் டூல், எனக்கு வந்து இந்த டூல்ஸ் மேலே வந்து ஒரு பெரிய க்ரேஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ரேதர் ஐ லுக் அட் ஹவ் வி மூவ் ஃபார்வர்ட். இப்போ ChatGPT இஸ் டூல், முன்னாடி அது இல்லை. அப்போ நான் கற்றுக்கணும். அப்போ நம்ம வந்து லேர்னிங் இஸ் கோயிங் டு பி தேர் பட் ஃபண்டமெண்டல்ஸ் ரிமைன்ஸ் த சேம். வாட் ஐ டூ வித் ChatGPT ஸ்டில் ஐ எம் டூயிங் அ மார்க்கெட்டிங் அண்ட் ஹவு கேன் ஐ இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், ஹவு கேன் ஐ மேக் தம் டு டேக் அ டெசிஷன். அதை வச்சு பிஸ்னஸ் எப்படி க்ரோ பண்ண முடியும் அப்படின்றதான். ஸோ இட்ஸ் அ கேம் ஆஃப் க்ரோயிங் பிஸ்னஸ் த்ரூ மார்க்கெட்டிங். அண்ட் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து த்ரூ அவுட் வந்து பண்ணுறதை நான் பார்க்குறேன் வச்சுக்கோங்களேன். சூப்பர் ப்ரோ. ஸோ இவ்வளோ நேரம் உங்கள்கிட்டேருந்து நிறைய இன்சைட்ஸ் கேட்டதே நான் இன்னும் கற்றுக்கணுன்றது தான் என் மைண்டுக்குள்ளே போயிட்டே இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். கிரேட் கொஸ்டின்ஸ் ஆக்சுவலாக. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ஐ ஹோப் இட் வாஸ் வெரி குட் கான்வர்சேஷன். லைக் ரொம்ப ஒரு ஃப்ளோயாக இருந்தேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இட் வாஸ் நாட், அது ஒரு நல்ல கான்வர்சேஷனாக இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்குமே வந்து டச் அப் லாட் ஆஃப் திங்ஸ். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.